வணக்கம் நண்பர்களே, ஏமிலிருந்து உங்கள் தரன். இந்த மாதம் தியாதியும் திலீபன நினைவோடு நாங்கள் எழுதின பாட்டை இப்போ உங்களுக்கு ஒளிபரப்பாக்குறோம். அதுக்கு பிறகு ராயபக்ச அந்த சிறப்புரிமை அந்த நீக்கம் அதை பற்றியான இதுவும் மற்ற ஐநாவில் இப்போ கூட்டத்தொடர் நடந்திருக்கு. அதை பற்றியும் நாங்கள் கதைக்க போகிறோம். முக்கியமாக ஐநாவை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். அதில் சில பேர் இந்த எம்பி மேராக இருக்கிறவர்கள் தாங்கள் ஐநாவுக்கு வர போகிறோம். இதன்னும் இந்த ஐநாவில் அவர்கள் பாவிக்கிறவரும் இந்த ஜனாதிபதி என்ன பார்லமெண்ட்டை எங்களை எம்பி மேர் சரியாக பாவிக்கணுமான்ற விடயத்தை நாங்கள் ஆராய போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் கதிரண்ணை எழுதின திரிபனைக்காண்டி எழுதின பாடலை கேளுங்கள். ஈழதாகமே எங்கள் அண்ணா, உயிரை தந்தாயே திலீபன் அண்ணா. இந்தியம் செய்ததே துரோகம், தொடர்ந்ததே அண்ணனின் தியாகம். இந்தியம் செய்ததே துரோகம், தொடர்ந்ததே அண்ணனின் தியாகம். நெஞ்சம் மறந்திடுமோ எங்கள் தேசம், நெஞ்சம் மறந்திடுமோ எங்கள் தேசம், மன்னன் திலீபனே எங்கள் தேசம். ஈழதாகமே எங்கள் அண்ணா, உயிரை தந்தாயே திலீபன் அண்ணா. எங்கள் திலீபனே எங்கள் தீபமே, உள்ள மறந்திடுமோ உங்கள் தியாகமே. எங்கள் திலீபனே எங்கள் தீபமே, உள்ள மறந்திடுமோ உங்கள் தியாகமே. பசி மருந்த பார்த்தீபா பாரதம் மூடியதே இதயம். பசி மருந்த பார்த்தீபா பாரதம் மூடியதே இதயம். ஈழத்தின் வலிகள் இங்கே தொடர்ந்ததே முள்ளிக்கரையே.
திலீபனே உம்மை மறந்திடுமோ எங்கள் தேசமே எங்கள் ஈழமே எங்கள் திலீபனே உம்மை மறந்திடுமோ எங்கள் தேசமே ஈழத்தாகமே எங்கள் அண்ணா உயிரை தந்தாயே திலீபன் அண்ணா நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே தமிழ் இனத்துக்காக நீயே நல்லூர் கந்தன் நிழலின் முன்னே தமிழ் இனத்துக்காக நீயே எங்கள் திலீபனே எங்கள் தீபமே உள்ளம் மறந்திடுமோ உங்கள் தியாகமே எங்கள் திலீபனே எங்கள் தீபமே உள்ளம் மறந்திடுமோ உங்கள் தியாகமே மிக்க நன்றிகள். அருமையான வரிகள் கதிரண்ண. வணக்கம் கதிரண்ண. வணக்கம் அப்பன், சும்மா இருக்கிறீங்களா? ஆமாண்ணா, நான் நிலமா இருக்கிறேன். ம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் சும்மா இருக்கிறோம். மழை பெய்து கொண்டு இருக்கு. ஆமாண்ணா, ம் இங்கே வந்து குளிர் தொடங்கிடுது, லைட்டாக குளிர் தொடங்கிடுது. நாங்கள் கதைக்க வேண்டிய விடயங்கள் கணக்காக இருக்குது. நேரங்கள் தான் பிரச்சனையாக இருக்குது. வேலை என்னுடைய நேரங்கள் உங்களுக்கு எனக்கும் என்னுடைய பிரச்சனை நேரங்கள் தான் பிரச்சனையாக இருக்குது. என்னாலும் அந்த அதை ஒதுக்கி கொண்டு எவ்வளோ தூரம் எங்களால் கருத்தரங்கு நடத்த முடியுமோ அதை வந்து நாங்கள் எங்களுக்கு எங்களோட மன திருப்திக்கும் எங்களோட மாவீரர்களுக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைக்காண்டியும் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ம் இதுல என்ன இப்போ வந்து இது ராயபக்ச தான் சிறப்புரிமையை வந்து கொண்டு வந்திருந்தார். ம் இந்த சிறப்புரிமை வந்து இப்போ நீக்கப்பட்டு பல இதுகள் அரசியல் இப்போ இந்த ஐநாவில் நடக்கிற கூட்டத்தொடரை வந்து எப்படி மழுங்கடிக்க முடியுமோ அப்படி அந்த வேலை செய்யறதுக்காண்டி அனுர அரசு எல்லா வேலை திட்டத்தையும் செய்து கொண்டிருக்கு. அதில் வந்து இப்போ ஓடுற நாடகம் வந்து இப்போ ஓடுற படம் வந்து இந்த படம் ரணில் கைது முடிஞ்சு அந்த இது முடிஞ்ச பிறகு அடுத்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இவர்கள் ஏனென்னா படங்களை மட்டும் காட்டுறார்கள். நாட்டை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியை வந்து இவர்கள் செய்யாமல் படம் காட்டுறதுலேயே இவர்கள் மிக முக்கியமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த முதல் கேள்வி என்ன. ம் ரெண்டாவது கேள்வி என்ன, எங்கட தமிழ் எம்பிமார் அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் அவர்கள் செய்கிற விடயங்கள் சரியா? அதே மாதிரி அவர்களும் வந்து படம் காட்டுற வர்ணம் வந்து ஐநாக்கு வர போயினோம், இதெல்லாம் வந்து ஒரு படத்தை காட்டினோம். இந்த ரெண்டு விடயத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போறோம். ம் முதல் இந்த ராயபக்ச உணர்ந்த சிறப்புரிமையை பற்றி எனக்கு தெளிவுபடுத்த முடியுமா? கணிதர், முக்கியமாக இலங்கையை பொறுத்தளவில் ராஜபக்சாவினுடைய சதாப்தம் என்பது அது இலங்கையினுடைய ஒரு வரலாறாக சிங்கள மக்கள் பார்க்கினம். இதற்கு பிறகு ராஜபக்ச அவர்களுடைய குடும்பங்கள் வந்து கோத்தாவாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய புதல்வர்களாக இருந்தாலும் சரி இலங்கையை ஒரு மன்னர் ஆட்சி போன்று தாங்கள் நடத்திவிட முடியும் என்கின்ற ஒரு ஏற்பாடு இருந்தது. அதற்காகத்தான் சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். பாராளுமன்றத்தில் அவர்களே பல சிறப்புரிமைகளை கொண்டு வந்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். பின் தமிழர்களினுடைய மிக பெரும் அழுத்தங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளை கடந்து நின்றது. இதுதான் உண்மை. என்றால் இந்த உலகத் தமிழர்களினுடைய பலம் என்று நான் தொடர்ச்சியாக கூறுவது அதுதான். அந்த பலங்களை உடைத்தெறிவதற்குரிய ஏற்பாடுகள் எம்மவர்களாலும் நடந்து கொண்டிருக்கிறது, இவர்களாலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சிறப்புரிமையை இவர்கள் ஏன் இன்று அங்கே முளையிடுகிறார்கள், அந்த சிறப்புரிமைகளை ஏன் இவர்கள் ரத்து செய்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். ஏன்னால் இன்று பலர் இதற்குள் நின்று கொண்டு உண்மையான விடயங்களை வெளியில் கொண்டு போகாமல் தடுக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உண்மையிலேயே ஒரு சிறப்பு உரிமையை நீக்குகின்ற இந்த அரசாங்கம் அதே போன்று அவர்கள் பாராளுமன்றத்திற்கென்று இருக்கின்ற சில சிறப்பு உரிமைகளை அவர்கள் பயன்படுத்த முடியும். அதில் ஒன்றுதான் எங்களினுடைய அரசியல் கைதிகளினுடைய விடுதலைகள். அவர்களினுடைய சரியான சிறப்பு உரிமைகளை பயன்படுத்தி
இவர்களை வெளியில் விட முடியும். என்றால் இந்த போர் முடிந்து 17 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. அதற்கு பின் அதற்கு முதல் கைது செய்யப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள், அதற்கு பிறகு கைது செய்யப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப இந்த சிறப்பு உரிமைகளை இன்று இவர்கள் நீக்க முற்படுகின்றவர்கள் அதை நீக்கிவிட்டு தமிழர்கள் தரப்பில் இவர்கள் இந்த இப்படியான கைதிகளை விடுதலை செய்கின்றது போன்று, அதே போன்று எங்களுடைய காணி அதிகாரங்கள் அந்த ஒரு சிறப்புரிமையை கொண்டு வர வேண்டும். வடக்கு கிழக்கில் ஒரு மொழி பேசுகின்ற தங்களின் மக்களினுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு அந்த காவல்துறையை சிறப்பு உரிமைகள் ஊடாக கொண்டு வர வேண்டும். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது. இதில் இவர்கள் இன்று இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய இந்த சிறப்புரிமையை கொண்டு வந்த சிறப்புரிமை என்று நீக்குவது அது பார்லமன்றத்துக்கு நல்ல விடயம். மக்களினுடைய பணங்களை சூறையாடாகவே இருப்பார்கள். ஆனால் ஏன் இன்று அதை செய்கிறார்கள் என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் அதான் இந்த தொடங்கும் போதே சொன்ன விடயம் என்னவென்றால், ஈழத்தமிழர்கள் புலத்தில் இருக்கின்ற உணர்வுகளை மீறி தங்கள் வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ஒரு அழுத்தம் இருக்கிறது. எப்படி என்றால், இந்த ஐசிசிக்கு ஏதோ ஒரு வழியில் இவர்கள் பதில் கூறிவிட வேண்டும். நாங்கள் உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, இல்லையே நாங்கள் மீண்டும் ஒரு நாட்டை ஒழுங்கமைப்பு செய்து நாங்கள் ICJ உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற ஒரு விதிமுறையையும் பல நடவடிக்கை அறிஞர்கள் செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். அதுக்குரிய யூகங்களையும் வகித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த பொறிகளில் இருந்து எப்படி மீட்பது, இப்ப தங்களினுடைய இலங்கை இராணுவத்தை எப்படி மீட்டெடுப்பது என்றால், இது அவர்கள் பல நாடகங்களை ஆடுவார்கள், பல காட்சிப்படுத்தலை செய்வார்கள். நீங்கள் இந்த ஒரு வருடம் இந்த அரசாங்கம் வந்த பின் இந்த மக்களுக்காக, இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்காக இவர்கள் செய்திருக்கின்ற முதல் வேலை திட்டம் என்ன என்பதையும் நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடி இருக்கின்றோம். அப்படி நாங்கள் பார்க்கின்ற போது இவர்கள் மிகவும் ஒரு மோசமான அரசியல் சூட்சமங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் அவர்கள் முக்கியமாக செய்வது என்னவென்றால், ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கின்றார்கள். தமிழர்கள் தரப்பில், ஈழத்தமிழர்கள் தரப்பில் உலக நாடுகளினுடைய கயிறை தமிழர்கள் மிக இறுக்கமாக பற்றி கொண்டு இருப்பதால் அதை தோற்கடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதைவிட அவர்களுக்கு இன்னும் ஒரு தேவை இருக்கிறது. எப்படி என்றால், இந்த அரசாங்கம் மீண்டும் வந்துவிட வேண்டும். அதாவது வருகின்ற 5 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்களே இந்த ஆட்சியை, அதிகாரத்தை தாங்களே பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இன்று இத்தனை நாடகங்களும் ஆடுகின்றார்கள். உண்மையிலேயே இந்த காட்சிப்படுத்தல் நாடகம் என்பது அது விரைவில் முடிவடையும். இவர்களால் உண்மையிலேயே ஒரு நிர்வாகம் என்பதை கட்டி எழுப்புகின்ற போது பல மாற்றங்களுக்கு உள்பட்டு நிற்கும். ஆனால் இவர்கள் காட்சிப்படுத்ததால் இந்த கட்டி எழுப்பப்படுகின்ற இந்த நிர்வாகங்கள் துடைத்தெறியப்படும். என்றால் இங்கே நிர்வாகங்கள் உண்மை இல்லாமல் இவர்கள் ஒரு படத்தின் சீன் போன்று இந்த அரசியலை காண்பிக்கின்றார்கள் உலக தேசத்திற்கு. அப்போ உலக தேசம் இன்று ஒரு பொறிமுறையை கொண்டு வருகிறது, உள்ளக பொறிமுறையை கொண்டு வருகிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஒரு தீர்வை கூறுங்கள் என்று சொல்லுகிறது. இதே 2015 கூறப்பட்ட இந்த தீர்வின்படியும் வழக்குகளை போட்டு தங்கள் பிள்ளைகளையும் உறவுகளையும் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களினுடைய சட்ட கோப்புகளை திருப்பி விட்டதும் அந்த கேஸ்களை முடக்கிய இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடும் இருக்கிறது. இப்படி பல விதிமுறைகள் இருக்கிறது. அப்ப தமிழர்கள் இதை கடந்து என்னவென்றால், தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்குரிய சிங்கள தேசத்தினுடைய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் உயிரோடு இருக்க வேண்டும். இதுக்கேதான் அது வலுவாக இருக்கும். அப்ப இந்த உயிர்களை அற்றவர்களாக காட்டிக்கொண்டால் இவர்கள் பதில் கூற முடியாது. அதான் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால், நேற்று மறுதினமும் இன்றைய அரசாங்கத்தினுடைய ஊடகவியலாளர்கள் மிக தெளிவாக எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், அவர்களுடைய சிங்கள தாய் மொழியில் சொல்லுகின்றார்கள், தங்களுடைய நாட்டு அவர்களுடைய நாட்டினுடைய ஐக்கிய நாடுகள் சபைகளிலிருந்து வருவது எங்களுக்கு எந்த அழுத்தமும் கிடையாதுன்னு சொல்லுகின்றார்கள். அவர் மீண்டும் சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அவர்கள் எப்போதும் என்னுடைய நாடு என்றே பேசுகின்றார்கள். மமட்ட ரெட்ட தொடர்ச்சியாக
பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இது என்னுடைய நாடு, இந்த நாட்டு ஐக்கிய நாடுகள் சபைகள் எங்களுக்கு இறுக்கம் சொல்ல மாட்டார்கள் அப்படி என்று சொல்லுகின்றார்கள். அப்ப ஏன் அந்த நம்பிக்கையை சிங்கள மக்களுக்கு கொடுக்கின்றார்கள்? இங்கே பழைய அரசியல்வாதிகளை துடைத்தெறிய வேண்டிய தேவை இருக்கிறது. சர்வதேசத்துக்கு அவர்கள் அந்த ஒரு வகையை காட்ட வேண்டிய ஒரு சினிமா, ஒரு நிகழ்வு இருக்க வேண்டியது. அந்த மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது. தங்களுடைய இராணுவத்தை நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் என்கின்ற ஒரு விவாதமும் இருக்கிறது. இதற்காக இந்த அரசாங்கம் இந்த ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறது. இது எவ்வளவுக்கு சாத்தியமாக இதை புரிந்து கொண்டு ஈழத்தமிழன் தன்னுடைய காய் நகர்த்தலை நகர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய அந்த மிக பெரும் அமர்வுகளை நாங்கள் எப்படி சாதகமாக்கிக் கொள்வது. அதை நாங்கள் போன 2 நாளுக்கு முதல் பேசும்போதும் மதம் பொது சபையினுடைய தலைவராக ஒரு இளம் பிள்ளை ஜெர்மனியில் இருந்து வந்திருப்பது என்ற பல விடயங்களை நாங்கள் பேசியிருப்போம். அதன் ஊடாக எல்லாம் நாங்கள் என்ன வேலை திட்டங்களை செய்ய போகின்றோம் என்ற கேள்விக்குறியோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இதை நாங்கள் விழிப்பாக பார்க்க வேண்டும். இப்ப அவர்கள் எங்களுடைய மக்களின் மனங்களில் இருக்கின்ற பலிகள் என்ன? இது ஒரு உளவியல் நடவடிக்கை. இப்ப மஹிந்த ராஜபக்ச என்பது அது ஒரு மிகவும் ஒரு தமிழ் மக்களினுடைய வாழ்வியலிலும் அந்த வாழ்வின் மனங்களிலும் எப்பவும் ஒட்டி இருப்பவர்கள். அப்ப ஒட்டி இருப்பவர்களை இப்படி தோற்கடிக்கின்ற போது பெருமூச்சு விட்டு அவர்கள் அப்படியே அதை மௌனமாக்கி விடுவார்கள். இந்த உலக தேசங்களில் எங்களுடைய நினைவு தூவிகளை எழுப்புவதற்கு அனுமதி வழங்கி கொடுப்பது எல்லாம் தமிழர்களினுடைய சித்தாந்த கோப்புகள். அவர்களுடைய ஈழம் என்கின்ற அந்த கோட்பாடினை அவர்கள் அந்த நிறுத்திவிட வேண்டும். அதற்காகத்தான் நீங்கள் பாருங்கள், இந்த 60வது கூட்டத்தொடருக்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய இளையோர்கள் கூட தங்களினுடைய நாட்டைத்தான் பேசுகின்றார். கனடா தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்துகின்றார்கள். நான் ஒரு ஈழத்தமிழர்களுக்காக வந்திருக்கின்றேன், கனடாவில் இருந்து நான் ஒரு ஈழத்தமிழராக வந்திருக்கின்றேன் என்கின்ற அந்த கருத்தை அவர்கள் வைக்கும்போது அது வலுவாக இருக்கும். ஆனால் அவர்கள் தங்களை ஒரு கனடியனாக பிரகடனப்படுத்தி கொண்டு அவர்கள் வருகின்றதும் எப்படி வருகின்றார்கள் என்றால் அந்த கனடாவில் உள்ள ஒரு அமர்வின் ஒரு இதுவின் ஊடாக பார்லமன்றம் ஊடாகவே அவர்கள் வருகின்றார்கள். இங்கே அவர்களுடைய பேர் விவரங்கள் அத்தனையும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது பார்ப்பதற்கு, எங்களுடைய சைட்டில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு. அதனால் பார்ப்பதால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப எங்களுடைய தமிழர்கள், ஈழத்தமிழர்களுடைய அமைப்புக்குள் இருந்து ஒருமித்த குரலாக ஒரு அமைப்புக்கின் கீழ் நாங்கள் வேலை செய்தோம் என்றால் இந்த இப்படியான அனுராவின் படங்களை மிக இலகுவாக நாங்கள் கலட்டி எறியலாம். அப்ப அதான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லுவது. நாங்கள் தொடர்ச்சி எங்களுடைய நேராக நாங்கள் உரையாடுவதும் இந்த ஊடகங்களில் உரையாடுவதும் என்பதும் நீங்கள் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள். எம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மஹிந்த ராஜபக்சா என்று சொல்லப்படுகின்ற அவர்களின் குடும்ப அரசியல் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அவர்கள் உயிரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும். அதுதான் எமக்கு பலம் என்பதையும் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அப்ப இதெல்லாம் ஏன் நடைபெறுகிறது? சிங்கள மக்களுக்குள் ஏன் இது நடைபெறுகிறது என்றால் இந்த அரசாங்கம் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. தாங்கள் அரசியலுக்கு வந்த பின், தாங்கள் அமர்ந்த பின் அரியணையில் பல வேலை திட்டங்களை செய்வோம் என்று கடைசியா இவர்கள் பார்த்தால் இந்த ஊழல் இப்படியான கொலைக்களங்களோடு ஒட்டி இருந்தவர்களை ஒரு மாகையான எல்லாமே அவர்கள் இந்த நாடகங்களை நடத்துகின்றார்கள். இந்த அருகலை போராட்டத்தை உருவாக்கிய பங்கு இவர்களிடம் இருந்தது. ஏனென்றால் அமெரிக்காவில் இருந்து வந்த நிதியும் அதற்கு பிறகு அந்த நிறுவனம் மூடப்பட்ட விடயங்களும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருப்போம். அதற்கு பிறகு இங்கே இந்த அருகலை போராட்டத்தில் இருந்தவர்களை இவர்களை அனுப்பி வைத்த விடயங்களும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருப்போம். இங்கே மீண்டும் சூடுகள் நடக்கப் போகிறது என்பதையும் இவர்கள் பாராளுமன்றம் அமர முதலே நாங்கள் இதெல்லாம் சொல்லி இருப்போம். ஏனென்றால் தெளிவுபட நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய இனத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்பது. அவ்வளவுதான். அப்ப இந்த சிறப்பு உரிமையை ரத்து செய்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு ஒரு சிறப்பு உரிமையை உருவாக்குவதற்கும் அதிகாரம் இருக்கிறது. அப்ப தமிழர்கள் எங்கே இதை பார்க்க வேண்டும் என்றால், சிறப்பு உரிமையை ரத்து செய்கின்றார்கள் என்றால் இன்னும் ஒரு சிறப்பு உரிமை ஊடாக அங்கே சிறைகளில் இருக்கின்ற எங்களுடைய நண்பர்களை வெளியில் கொண்டு வர முடியும். எங்களுடைய காணிகளை விடுதலை செய்ய முடியும். பல பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை உடன் நிகழ்த்த முடியும். ஏனென்றால் பாராளுமன்றம் என்பது அதுதான்.
அந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்காக அந்த பாராளுமன்றத்தை ஒன்று திரட்டி அதை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இருப்பது. அதை நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இந்த தமிழ் மக்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நீங்களும் சொல்லியிருப்பீர்கள். அர்ச்சுனா என்கின்ற ஒரு சதாப்தத்தை இந்த இலங்கையில் உங்களுக்குள் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் வைத்து விடாதீர்கள், அது உங்களுக்கு மிக ஒரு நஞ்சாக மாறும் என்றது சொல்லியிருப்பேன். நீங்க பாராளுமன்றத்தில் பாருங்கள், அதே 2009 தமிழீழ விடுதலை புலிகள் அவர்கள் மௌனித்த பின் எம்மை சுற்றி என்னெல்லாம் நடக்கக்கூடாத விடயங்களோ அது தொடர்ச்சியாக நடந்தது. அந்த நடைபெறுகின்ற காலத்திற்கு பிறகுதான் அர்ச்சுனா போன்றவர்களும் அவர்கள் இறக்கிவிட்டு இன்று பாராளுமன்றத்தை இந்த தமிழர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் அர்ச்சுனா அவர்கள் உளவியல் ரீதியாக தேசிய தலைவரை பற்றி பேசியவுடன் அடுத்தவர் அதை பற்றியே பேசுவார். அவருக்கு இங்கே இருக்கின்ற தன்னுடைய கிராமம், தன்னுடைய கிராம வளர்ச்சி, தன்னுடைய பட்டம் பெற்ற மாணவர்கள், இன்னும் படித்து கொண்டிருக்கின்ற கல்விமான்கள், தன்னுடைய வலய கல்வி, தன்னுடைய கிராம கல்வி, தன்னுடைய கிராமம், தன்னுடைய கிராம சேவையாளர்கள் முன்னேற்றம், தன்னுடைய மாவட்டம், இப்படியெல்லாம் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அதை விட எங்களுடைய இந்த போர்க்குற்றங்களுக்கு இருக்கின்ற கையளிக்கப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், வெள்ளக்கொடியோடு சென்றவர்கள், அதற்கு பின் இந்த உலகத்தில் தடை செய்யப்பட்ட நச்சு குண்டுகள் என்கின்ற அடிப்படையில் வரை சிந்திக்க விடாத அளவு செய்வார்கள். அப்போ அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு ஆள் தேவைப்படுகிறது. எப்படி என்றால், மேதகு அவர்களை பேசினால் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், எங்களுடைய அரசியல் இந்த சிறார்கள் என்றால் அன்னையை பற்றி பேசித்தார் தானே என்று அதை கொண்டாடுகின்றார். இங்கேதான் அது சூனியமே. எங்களுடைய மாமனிதர் அவர்களை தொடர்ச்சியாக பேசுகின்ற போது அடுத்தவர் செய்ய தேவையான விடயங்களை மூடி மறைத்துவிட்டு அந்த சிங்கள தேசத்தில் போராடிய நாங்கள், அமெரிக்காவிலோ அல்லது எகிப்திலோ போராடியவர்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் போராடியது எங்களுடைய மண்ணுக்காக. அப்ப அந்த மண்ணுக்காக நின்ற அரசியல்வாதிகள் அனைவருமே தெரியும் எங்களுடைய மாமனிதர் யார் என்பது. இன்று நாங்கள் பாராளுமன்றத்தில் எதை பேச வேண்டும்? இந்த யுகத்தில், இந்த நீங்கள் புது அரசாங்கம் வந்திருக்கிற யுகம், அந்த பாராளுமன்றத்தை தமிழர்கள் எப்படி கையாள வேண்டும்? இந்த தமிழர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு ஒன்று கூடலை ஒழுங்கமைப்பு செய்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற, இப்ப நான் பார்க்கின்ற போது சுவிஸ் நிர்வாகங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் அப்படித்தான் தங்களினுடைய அந்த பிரெஞ்சு மொழியில் இருக்கின்ற அனைத்து எம்பிமாரும் ஒரு இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். ஒரு வருடத்தில் 2-3 தடவை ஒன்று கூடி தங்களுடைய மாவட்டங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்ற சில ஒன்று கூடலை செய்துதான் அவர்கள் இதை கற்றுக்கொண்டு பாராளுமன்றங்களிலும் அவர்கள் தங்களுடைய விவாதங்களையும் வைத்து அந்த அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கின்றார்கள். அப்ப அர்ச்சுனா போன்றவர்களோடு நிற்கின்ற மற்ற அரசியல்வாதிகளை பார்த்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு தேவை இருக்கிறது என்றால் இந்த ஊடகம் என்கின்ற வெளிச்சம் இதை மூடி மறைக்கும். அப்ப அர்ச்சுனா பேசுகின்ற ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு இவரால் ஏன் பேச முடியாது என்று இவர் அடுத்த இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அந்த இடத்தில் கொண்டு வர, அவரும் தேசிய தலைவரை பற்றி தான் பேச போகின்றார். அப்ப எங்களுக்கு இன்று என்ன தேவை? நாங்கள் எதை சரி செய்ய வேண்டும்? ஒரு உண்மையிலேயே ஒரு எம்பியானோம் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர், தமிழர்கள் கிராம ரீதியாக அனுப்ப பெற்றிருக்கின்ற ஒரு உண்மையானவர் அந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற பல நோக்கங்கள் இருக்கிறது. அப்ப இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தளவில், இன்றைய அரசாங்கத்தை பொறுத்தளவில் அவர்கள் உண்மையிலேயே மிகவும் ஒரு தத்துவமான ஒரு மன உளவியல் ரீதியான அரசியலை முன்னெடுப்பவர்கள். என்றால் எமக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பதை நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். எம்மை மாமனிதர் அவர்கள் இடுப்பில் இரும்புகளை தந்து சும்மா விட்டவர்கள் அல்ல. அப்ப உங்களுக்கு தெரியும், பல்லாயிரக்கணக்கானோர் இருந்தாலும் நாங்கள் மாமனிதர் அவர்களுக்கு முன் இடுப்பில் இரும்புகளை கொழுவிக்கொண்டு நிற்கின்றோம் என்றால் அதற்கென்று ஒரு வரையறை இருக்கிறது, அதற்கென்று ஒரு கல்வி தகமைகள் இருக்கிறது. அப்ப எமக்கு அறிந்ததைத்தான் நாங்கள் அன்றும் எங்களுடைய மக்களுக்கு சொன்னோம். அர்ச்சுனா அவர்கள் வருகின்ற போது இதை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள், இதை உங்களால் இனியும் உங்கள் ஜீரணிக்க முடியாது உங்கள் அரசியல் என்பதையும் நாங்கள் பல முறை சொல்லியிருந்தோம். அப்ப இதன் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம் என்னவென்றால் இந்த அரசாங்கம் மிக தெளிவான காய் நகர்த்துகளை நகர்த்தி கொண்டு ஈழத்தமிழர்களை அப்படியே ஒரு இடத்தில் இங்கே மௌனமாக்கி வைக்கிறது. இப்ப உண்மையில் பாருங்கள், இன்று பலர் சொல்லுவார்கள் இது முன்னேற்றத்திற்காக எங்களுக்கு இன்று விளையாட்டு மைதானம் வந்திருக்கிறது என்பார்கள். எமக்கு முதலில் எது வேண்டும்? எமக்கு விளையாட்டு வேண்டுமா? அப்ப இதுகளைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும், எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல வினாக்களை தொடுத்தீர்கள். சிறப்பு நாங்கள் கேட்டது சர்வதேச
விசாரணை. ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு ஷோ காட்டுறதுக்கு தர்றது வந்து சர்வதேச துடுப்பாட்டு மைதானம். இதான் வந்து அதில் பல பேர் கதைக்கும் போது வந்து ஜோக்கா இருந்தால் நானும் வந்து ஒரு மீல்ஸ் வாங்கி போட்டிருந்தேன். ம். அதான் இதில் வந்து இப்போ தான் அந்த இது பார்லமெண்ட்ல வந்து கதைச்சு கொண்டு இருக்கிறோம் இல்லை கதைச்சு கொண்டு நாங்கள் ஐநாக்கு வர போகிறோம்னு ஒரு படத்தை காட்டினோம். அது அப்படி அது சாத்தியமா என்ன ஐநாக்கு வர்றது உடனே வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லையே பொறுமையோடு இருக்கு. அந்த பொறுமையோட தாண்டித்தான் ஐநாக்கு வர முடியும். அப்படி வந்து அந்த வெட்ராக்கள் அப்படி எதுவும் கதைக்கிற இதுகளெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். அப்படி வந்து நாங்கள் பார்க்கும்போதும் அங்கே போய் பார்க்கும்போதும் அப்படி ஒன்றும் தெரியல. இதை பற்றி சொல்ல முடியுமான்னு? இல்லை, இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயங்கள் என்னவென்றால், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை வந்து தோற்கடிக்க வேண்டிய தேவை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. எங்களுடைய இந்த இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு மீண்டும் மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபைகளை வந்து தோற்கடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப எங்களுடைய மக்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை பற்றி அவர்கள் சரியாக புரியவில்லை என்பதுதான் உண்மை. என்றால் எல்லோரும் பாருங்கள், அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள் என்னவென்றால், யாருமே ஐக்கிய நாடுகள் சபைகளில் போய் பேசலாம் என்கின்றார்கள். இதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. எங்களுடைய மக்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபைகளை பற்றி அதனுடைய கட்டுப்பாடுகள் அதனுடைய விதிமுறைகளை பற்றி இன்னும் புரியவில்லை. ஏனென்றால் இந்த மக்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற மக்கள் அதை புரிந்திருந்தால் இன்று அர்ச்சுனா அவர்களும் அந்த அம்மணி அவர்களும் வரப்போகின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது ஒரு நிகழ்ச்சி நிரல் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு ஈழத்தமிழன் ஐக்கிய நாடுகள் சபைகளை நம்பி பயணிக்கின்றவர்கள், ஈழத்தமிழர்களினுடைய சுதந்திரங்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபைகளோடு தங்களுடைய செயல்பாட்டை வைத்திருப்பவர்கள் என்று பல விதிமுறைகள் இருக்கிறது. இந்த விதிமுறைகளுக்கு நாங்கள் அதை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். என்னவென்றால், இந்த விதிமுறைகள் எப்படி என்றால், இப்ப 60வது கூட்டத்தொடர், இந்த 60வது அமர்வு இருக்கிறது. இந்த அமர்வுக்கு அதற்கு முன்னையே புரோகிராம் செய்ய வேண்டும். 8ஆம் மாதம் 11ஆம் தேதியோடு அதனுடைய புரோகிராம் இருந்தது. அதாவது ஈவன் OHCHR.org என்கின்ற ஒரு இமெயில் ஊடாகத்தான் இந்த ஈவெண்ட்டுக்குரிய கடிதங்களை நாங்கள் அனுப்ப வேண்டும். எங்களுடைய அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதை சமர்ப்பித்த பிறகுதான் இந்த இதுக்குரிய நேரங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படும். அந்த நேரங்கள் இப்போ 5, 6, 8, 9, 10 என்று சொல்லி இந்த செப்டம்பருக்குரிய நாட்கள் வந்து கொடுக்கப்பட்டது. இதில் தொடர்ச்சியாக வந்து 10ஆம் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு 15ஆம் தேதி இருக்குது. அதுக்கு பிறகு இந்த NGO அவர்களினுடைய ஒவ்வொரு மனிதநேய செயல்பாட்டாளர்கள், அதாவது அரச சார்பற்ற நிறுவனங்களுக்குள் நிற்பவர்கள் வந்து தங்களுடைய அறிக்கைகளையும் தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் வந்து இதற்குள்ள தெரிவிப்பினோம். இந்த நிகழ்ச்சி நிரலின் கீழ் அர்ச்சுனா அவர்களினுடைய பெயரோ எதுக்குமே அல்ல. இந்த தமிழர்கள் அவர் என்ன சொல்றார் என்றால், இப்ப பாருங்க, ஒரு நிகழ்ச்சி நிரல் சரியா விளங்கிக்கொள்ளும். இந்த இடத்துல தேர்வு செய்த ஈழத்தமிழர்களினுடைய இந்த விசாரணை என்பது ஈழத்தமிழர்களினுடைய கவுன்சிலிங், அதாவது மனித உரிமை மீறல் கவுன்சிலிங். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வந்து பல விஷயங்கள் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைகளில் வந்து உணவு திட்டங்கள், வேலை திட்டங்கள், தொழிற்சாலை திட்டங்கள், இப்படி பல சுகாதார திட்டங்கள் நிறைய இருக்கும். எங்களினுடைய இந்த மனித உரிமை கவுன்சிலிங்குரிய நாட்கள் வந்து இந்த புரோகிராம் ஏற்கனவே செய்யப்பட்டுட்டு 10ஆம் மாதம் 8ஆம் தேதி வரை அது அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. அப்போ இவருடைய எந்த ஒரு இடத்திலும் இவருடைய பெயர் வரல. இங்கே முக்கியமாக இதில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த பொதுச்சபை ஊடாக செய்ய வேண்டும், அல்லது பாதுகாப்பு பேரவை ஊடாக செய்யணும், அல்லது பொருளாதார சமூக பேரவை ஊடாக செய்யணும், இல்லையோ என்ற ஒரு அதன் ஊடாக செய்யலாம். மற்றது உச்ச நீதிமன்றம், இப்படி ஒரு 5-6 வகைப்பட்ட இந்த சபைகள் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இருக்கிறது. அப்ப இவர்கள் யாரிடம் எண்ணத்தை பெற்று வரப்போகிறார்கள்?
இப்ப ஒரு இடத்தில் இப்ப நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் ஒரு 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 கணித வகுப்பு ஒரு ஒரு பாடசாலையில் கணித வகுப்பு இருக்கிறது, சித்திரம் இருக்கிறது, கலைத்துறை இருக்கிறது, விளையாட்டு இருக்கிறது, 5 வகையான விடயம் இருக்கிறது. இந்த வகையில் இவர்கள் எங்கே வந்து எதை செய்ய போகின்றார்கள் என்கின்ற ஒரு தெளிவு வேண்டும். இந்த தெளிவின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஜனவரியும் இந்த ONGயை சேர்ந்தவர்கள் ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பார்கள். அது 2026 தான் அது எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப நீங்கள் ஒரு புதிதாக இப்ப தரன் என்று ஈழத்தமிழரை சார்ந்த நீங்கள் இதற்குள் ஒரு பொது அமைப்பு ஊடாக நீங்கள் வர முடியும். இந்த பொது அமைப்பு ஊடாக வர முடியும் என்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அறிக்கையை தயார் செய்ய வேண்டும். ஒரு மிக தமிழர்களினுடைய இந்த மனித உரிமை சார்ந்து நீங்கள் ஒரு அறிக்கையை தெளிவுபட எழுத வேண்டும். அதான் நாங்கள் தொழிற்சங்களுடைய மாமனிதர் அவர்களினுடைய அவர்தான் எங்களுடைய அந்த அறிக்கையை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருப்போம். இப்படி ஒரு அறிக்கையை நீங்கள் முன்கூட்டியே செய்ய வேண்டும். இப்ப இந்த வருடம் நீங்க ஜனவரி கொடுத்தால்தான் அர்ச்சுனா போன்றவர்கள் 2006 அவர்களுக்குரிய நேரங்கள் காலங்கள் அதுகள் நடைபெற்றிருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் என்னவென்றால் இவர்கள் தமிழர்களுக்காக என்ன நடந்தது என்கின்ற ஒரு அறிக்கையை எந்த விதத்திலையும் இவர்கள் அனுப்பியவர்கள் கிடையாது. அதை நாங்கள் சொல்லுகின்றோம். ஐக்கிய நாடுகள் சபைகளை பற்றி தமிழர்கள் மிக தெளிவாக நீங்கள் இல்லாமல் விட்டால் அங்கேயும் தோற்கடிக்கிறதுக்கு தான் இவர்களை அனுப்ப போகின்றார்கள். இப்ப இதில் இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் என்னவென்றால் ஐக்கிய நாடுகள் சபைகளில் பல அமைப்புகள் இருக்கிறது. இந்த அமைப்புகள் ஊடாக இங்கே பல அமர்வுகள் இருக்கும். அந்த அமர்வுகளை ஒரு பார்வையாளராக வந்து இவர்கள் பார்க்க முடியும். இப்ப இனி வாரவர்கள் எல்லோரும் அப்படித்தான் பார்வையாளர்களாக இருந்து பார்த்துட்டு வருவினமே தவிர அவர்களுடைய செயற்பாடுகள் ஒன்றும் இங்கே செய்ய முடியாது. என்றால் எங்களுக்கு ஒரு ஜனவரி வர முதலே எங்களுக்கு இமெயில் அனுப்புவார்கள், இதில் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீர்களா என்று. அதுக்கு பிறகும் தொடர்ச்சியாக நமக்கு அந்த அட்டவணையை அனுப்பி விடுவார்கள். இந்த அட்டவணைக்கு உள் நீங்கள் பங்கு பெற போகிறீர்களா என்பது. அப்ப இந்த அட்டவணை முறைமை என்பது இந்த 1996 கீழ் 31 தீர்மானத்தில் இது வந்து நிறைவேற்றப்பட்டது. எப்படி என்றால் அதுக்கு பிறகு 2004 இருந்து இந்த ஆன்லைன் 2004 இந்த 60வது அமர்வுக்குரிய ஏற்பாடுகளை வந்து உடனே செய்ய சொன்னது. அதுல 26 எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னா 26ஆம் தேதி 7ஆம் மாதம், 4ஆம் தேதி 8ஆம் மாதம், எனக்கு 11ஆம் தேதி 8ஆம் மாதம். இதற்குள் நீங்கள் வந்து உங்களுடைய தரப்பில் எதுவும் சொல்ல இருக்குன்றதுக்காக இந்த டேட்டுகளை எங்களுக்கு அனுப்பி விட்டுச்சினோம். அப்போ நாங்கள் அதுக்கு ட்ரிப்ளே பண்ணினாங்க. இல்லை 60வது இதுக்கு ஆக்கள் இருக்கணும், அதை அவங்க பார்த்துக்கொள்ளணும்ட்டு நாங்கள் வெளியில் இதுக்குரிய எதுக்குமே நாங்கள் இது பண்ணலை. அப்போ இந்த ப்ரோக்ராம் தான் இங்கே 10ஆம் மாதம் இந்த 9ஆம் மாதம் நடைபெறுகிறவர்களுடைய விவரங்கள் எல்லாமே 11ஆம் தேதி 8ஆம் மாதம் அவர்கள் ஏற்கனவே இந்த ஈவன் OHCHRN ORG என்கின்ற அதுக்குள்ள அனுப்பணும். அந்த அனுப்புனா தான் அதுக்குள்ள அவங்க தேர்வு செய்து இதுக்குரிய ப்ரோக்ராம் எல்லாம் அவங்க செய்வினோம். எத்தனை மணிக்கு நீங்கள் பேச வேண்டும், இந்த 90 செகண்டுக்குள்ளேயும் நீங்கள் பேசிவிட வேண்டும். கிட்டத்தட்ட 3 நிமிடங்களுக்குள் நீங்கள் அதை தெளிவாக அந்த கருத்தா சொல்லணும். அப்போ அர்ச்சுனா போன்றவர்கள் ஒரு எம்பியா இருக்கிறவங்க என்னென்றால் இப்போ ஒரு அறிக்கையை தயாரிப்பார்கள். இதுதான் எங்களுடைய மாமனிதர் அவர்கள் எல்லாம் செய்தது என்னவென்றால் நாங்கள் சிறைகளில் இருந்து வந்த பிறகு எங்களுடைய மாமனிதர் அவர்கள் செய்தது இதுதான். கைது செய்யப்பட்ட சிறைகளில் இருந்து சித்திரவதையாக்கப்பட்டவர்களினுடைய தடயங்களை எல்லாம் பூர்த்தி செய்து அவர்கள் ஒவ்வொரு அறிக்கைகளாக சமர்ப்பிப்பார்கள். இது செஞ்சிலுவை சங்கம் ஊடாக செய்யலாம். நான் சொன்ன பல அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்புகள் ஊடாக நாங்கள் அனுப்ப வேண்டிய சபைகளுக்கும் செயலகங்களுக்கும் நாங்கள் அனுப்புகிறது. அப்போ நாங்கள் முதல் பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பொதுச்சபை ஊடாக நிறைய இதுகள் டாக்குமெண்டேஷன்கள் அனுப்புவிதம். அப்படித்தான் எங்களுடைய மற்றது அனைத்துலக செயலகம், எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய அனைத்துலக செயலகம் இதுவும் இருக்கிறது. இதன் ஊடாகவும் அனுப்பிவினோம். அப்போ ஏற்கனவே ஒரு அறிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக சரி செய்து அந்த அறிக்கைகள் நாங்கள் கொடுக்கப்படுகின்ற போது அவர்கள் அதை பார்த்து எங்களுக்கு தொடர்ச்சியான தொடர்புகளை அவர்கள் எங்களோடு மேம்படுத்தி கொண்டிருப்பார்கள். இது கனகாலங்கள் ஆகும். இப்ப ஒரு எம்பி தன்னுடைய 5 வருஷ காலத்துக்குள் அகில இலங்கையில் அவர் ஒரு எம்பியாக இருக்கின்றபடியால் அவர்கள் முதலில் அறிக்கையை
சமர்ப்பிப்பார்கள். இந்த இலங்கையில் நான் பிறந்ததிலிருந்து இன்னென்னது விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லி, இப்ப ஈழத்தமிழர்களை பொறுத்தளவில் நாங்கள் நிற்பது எங்கே நிற்கின்றோம்? மனித உரிமை கவுன்சிலிங், இந்த இந்த மனித உரிமை அமர்வுல தான் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. இப்ப நாங்கள் போயிட்டு ஒரு விற்பனை இடத்திலேயோ அல்லது ஒரு கண்டுபிடிப்பு கூட்டத்திலேயோ எதுலேயோ நாங்கள் அல்லது ஒரு சுகாதாரத்திலேயோ இல்லை இப்ப டிசம்பர் எல்லாம் இருக்கின்ற இந்த இங்கே இருக்கிற சினோக்கள் எப்படி பராமரிப்பது, சினோவினுடைய இது எப்படி நாங்கள் அதை பக்குவப்படுத்துவது என்றெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த ஈவெண்ட் எல்லாம் வந்து சும்மா வந்து பார்வையாளராக இருக்கலாம். அப்ப இவர்கள் மக்களை ஏமாற்றுகின்றார்கள். இவரை தன்னை ஒரு பெரியவர்களாக காட்டிக் கொள்வதற்காக யாரோ நின்று, இப்ப அண்ணா மரியதாஸ் போன்றவர்களை ஏமாற்றிய குழுக்கள் போன்று இவர்களுக்கு அந்த ஈவெண்டை ஒழுங்கு பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப யாரும் வரலாம். நீங்கள் இப்ப ஒரு அமைப்பு, அதுக்கு திடமாக நிற்கின்ற ஒரு அமைப்பு, இப்ப நீங்க ஐசிஆர்சி அதுகள் ஊடாகலாம் நீங்கள் வர முடியாது. அது உண்மையிலே நாங்கள் ஒரு அமைப்பில் இருந்து வெளியில் வந்து தொடர்ச்சியாக பணியாற்றி செயலாற்றி அவர்களோடு இருந்தபடியால் தான் அப்படியானது கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பொதுமகனாக ஒரு நிறுவனங்கள் ஊடாக நீங்கள் வர, ஒரு என்ஜிஓக்கு கீழால் நீங்கள் வரலாம், வந்து அந்த தகமையோடு நீங்கள் உரையாற்றலாம். ஆனால் ஈழத்தமிழனுடைய பிரச்சனை நாங்கள் தோற்பது என்னவென்றால், இந்த எங்களுடைய மாமனிதர் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த விடயம் இதுதான். ஒவ்வொரு அறிக்கைகளையும் நாங்கள் துல்லியமாக சமர்ப்பிப்பது, ஒரு போராட்ட வரலாற்று வடிவம், ஒரு கைது செய்யப்படுகின்ற விடயம், ஒரு எங்களுடைய அருகில் விழுந்த மாவீரனினுடைய விடயங்கள், துன்புறுத்தப்பட்ட விடயங்கள், கண்ணால் கண்ட விடயங்கள் எல்லாம் முடிந்த அளவு ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நாங்கள் முதலே சமர்ப்பிப்பது. இந்த சமர்ப்பித்தல் அடிப்படையில் இருக்கு. இதற்கு பிறகுதான் அவர்கள் இந்த சிறப்பு உரிமைகளை கொண்டு இந்த அவர்களை ஒரு குழுக்களை அமைத்து இந்த விசாரணைகளை மேற்கொண்டார்கள். அதை நாங்கள் 2023 நாங்கள் அதை மேற்கொண்டிருக்கிறோம். அதுவும் நீங்கள் அறிந்த விடயம். சரி, அப்ப இதெல்லாம் என்ன நடக்கிறது? இப்ப அர்ச்சுனா அவர்களை ஏன் இப்படி வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு அரசியலை மேம்படுத்தி கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருப்பதால் இந்த ஈழ மக்களை ஏமாற்றப் போகின்றார்கள். இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நீங்கள் இதைத்தான் செய்ய முடியும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் அதன் விதிமுறைகள் இது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள் என்றால், இல்லை நாங்கள் அங்கே போய் இறைச்சியை வெட்டி வேண்டிக் கொண்டு வருவோம் என்று சொல்லுவதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. அப்ப உங்களுக்கு அர்ச்சுனா போன்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், மீண்டும் எங்களுடைய மக்களினுடைய இருக்கின்ற அந்த உலக தேசம் நம்பிக்கையோடு இருக்கின்ற நம்பிக்கையான மனங்களை அடித்து நொறுக்குவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். நான் சொல்லுவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப நீங்கள் இப்ப என்ன இதுல நீங்க முக்கியமா என்ன பார்க்கணும் என்றால், ஒருவர் ஒரு சிறப்பு உரிமை பெற்று வருகின்றார் என்றால் அவர் இந்த விடுதலை புலிகளினுடைய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். இப்ப நீங்கள் உதாரணமாக நீங்கள் இப்படி பாருங்கள், எங்களுடைய மாமனிதர்களினுடைய பிள்ளைகள் எல்லாம் இங்கே வெள்ளக்கொடி விவகாரங்களோடு வந்திருப்பார்கள். உங்களுக்கு நான் யாரை சொல்லுகின்றேன் என்று விளங்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அப்ப எங்களுடைய மாமனிதர்களினுடைய அண்ணாவால் கொடுக்கப்பட்ட அந்த மாமனிதர் பட்டத்துக்குரியவர்களுடைய புதல்வர்கள் எல்லாம் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு சாட்சியமாக இருக்கின்றார்கள். இந்த சாட்சியங்களாக இருப்பவர்களுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன், ஒரு இதுவும் கொடுத்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் வருவது இங்கே பலமாக்கப்படுமா, அல்லது கையளிக்க பெற்றவர்கள் பலமாக்கப்படுமா, அல்லது சும்மா 2 பேர் தங்களுடைய அரசியலுக்காகவும் தாங்கள் ஊர் சுத்துவதற்காகவும் வருவதற்காகவும் இது சாத்தியமா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். முதல்ல இந்த ஈழத்தமிழ் நாங்கள் தோற்பதற்கு இதுதான் காரணம். இங்கே யார் இதை பேச வேண்டும்? இங்கே ஒரு மொழி ஆழ்மை என்பது, ஒரு பிரெஞ்சு ஆழ்மை என்பதும் ஆங்கில புலமை என்பதும் அது மிக தெளிவாக இருக்க வேண்டும். அந்த நொடி பொழுதில் அவர்கள் தருகின்ற நிமிடத்திற்குள் அதை ஆணி அறைந்தபடி சொல்ல வேண்டும். ஆனால் அதே போன்றுதான் இந்த மாமனிதர் அவர்கள் இந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட அறிக்கை தான் அது செய்வது. கண்டபடி எங்களால் எல்லாம் எழுதிவிட முடியாது. அதை எழுதுவது மாமனிதர் அவர்கள் தான். இப்படி பல விடயங்கள் இருக்கிறது இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளில். அப்படி நாங்கள் கொண்டு போகின்ற நகர்வுகளின் போதுதான் நாங்கள் சரியான காயை நகர்த்த முடியும். என்றால் அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் திருப்பி எங்களுடைய மக்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், தயவு செய்து ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் எல்லாம் வரலாம், எல்லாம் இந்த மனித உரிமை கவுன்சிலிங்கை உரையாற்றலாம் என்றதெல்லாம் ஈழத்தமிழரை தோற்கடிக்க வைக்கின்ற வேலை. அங்கு அப்படி அல்ல. அதாவது மனித உரிமை மீறலை பற்றி அந்த கவுன்சிலிங் அமர்வின் போது வருகின்ற ஈழத்தமிழர்கள் அவ்வளவு பேரும் பலமானவர்களாக இருக்க வேண்டும். இதால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
அதுதான் எமக்கு விதிமுறையாகவும் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைகளில் அதற்குரிய நீதியை பெற வேண்டிய இடத்திலும் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் முடிந்த அளவு அண்ணா மரியதாஸ் போன்றவர்கள் பலரை நாங்கள் தொடர்பு கொள்ள போகின்றோம் இனி. ஏனென்றால் இந்த 2014 24 இருந்தாலும் சரி, 25 இருந்தாலும் சரி, அண்ணா மரியதாஸ் போன்றவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்களுக்கு நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய சார்பில் எங்களால் முடிந்த பணி, இப்ப ஒருவர் இந்த வருடம், அதாவது 2026 யார் யாரெல்லாம் வர இருக்கின்றார்களோ சாட்சியங்கள் மட்டுமே, அதான் பலம் எமக்கு. சாட்சியங்களோடு நிற்பவர்கள், பிள்ளைகளை கையளித்தவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், போராளிகள், அம்மாக்கள், அப்பாக்கள், பொதுமக்கள், ஏதோ ஒரு நிறுவனங்களோடு ஒட்டி இருப்பவர்கள் என்று யார் இங்கே அந்த நேரங்களை வந்து திறன்பட உரையாற்றுபவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு கொடுப்பதோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது செய்வதோ, இப்ப எல்லாமே இவர்களால் செய்துவிட முடியாது. ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கின்றவர்களால் செய்துவிட முடியாது. அவர்கள் ஒரு மிக நுட்பமான முறையில் தான் அந்த அறிக்கை எழுதுவார். அது பல நாட்கள் எடுக்கும். எங்களுடைய மாமனிதர் அவர்கள் அந்த நேரங்களை எடுத்து அந்த அறிக்கைகளை தயார் செய்து அதை கொடுப்பதெல்லாம் நாங்கள் இழுபட்டு தெரிஞ்சிருக்கின்றோம். பல வேலை திட்டங்கள் இருக்கிறது, சொற்பதம் எல்லாம் இருக்கிறது, இதையெல்லாம் பார்ப்பார்கள். அப்ப அவர்களுக்கு வேலை இருக்கிறேன்னா நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட்டாக நிற்க வேண்டும். உங்களுக்குரிய இதை தாருங்கள் அண்ணா, யார் யார் வரையினம், 3ஆம் மாதம் யார் வரையினம், 7ஆம் மாதம் யார் வரையினம், 9ஆம் மாதம் யார் வரையினம், ஓகே அவங்களுக்கு டிக்கெட் போடுறதா, டிக்கெட் போடுங்க. அதே போல ஜெனிவாவில் இருக்கிறங்கிற தமிழ் மக்களோட நாங்கள் தொடர்பு கொண்டு தமிழ் மக்கள்கிட்ட இப்படி இன்னொரு ஆள் வேற, அவருக்கு கொட்டல் நாங்கள் அடிச்சு விட இயலாது, உங்களோட வீட்டில் வச்சிருந்து அவரை கூட்டி கொண்டு போய் அங்கே வச்சு அவரை பராமரிச்சுட்டு அவரை ட்ரெயினில் ஏற்றி விடுங்கோ, அவரை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு விடுங்கோ, அப்படி என்ற ஒரு சொல்ற ஒரு வழியை நாங்கள் இனி உருவாக்க போகிறோம். இந்த 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 ஈவெண்ட் ஊடாகவே நாங்கள் இதை செய்ய போகிறோம். இப்போ ஏன்னா நாங்கள் இப்போ உலக தேசத்திற்கு எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போகணுமென்று நிற்கிற நாங்கள் இங்கே தோற்று நிற்கிறோம். இந்த வருடம் நான் பார்த்தேன், இந்த வருடம் எனக்கு வந்த ஈவெண்ட், இந்த டேட்டுகள் எல்லாமே நான் பார்க்கின்ற போது இங்கே பெருசாக யாருமே இதை பேசுறதுக்கு யாருமே தயார்படுத்தப்படலை. இப்போ நீங்கள் ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க தரன். இப்போ கதிரண்ணையன் இதுக்குள்ள உரையாட்ட கொண்டா உங்களுக்கு தெரியும், என்னுடைய நண்பர்களை நான் இந்த மண்ணில் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ என்ன நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், நான் அந்த ஒரு தமிழர்களினுடைய தேசிய இராணுவமா மட்டும்தான் நான் இருக்கலாமே தவிர இந்த ஒரு ஓஎன்ஜியாக என்னை நான் மாற்றிக்கொண்டு அதுக்குள் நின்று கொண்டு இதையெல்லாம் உரையாற்ற வேண்டும் என்று நான் நினைத்தேன். இவர்களுக்கு துரோகம் செய்வதாக போய்விடும். இதையே ஏற்கனவே எங்களுடைய மாமனிதர் செய்திருக்கலாம். அப்ப இதெல்லாம் கடந்துதான் நான் நிற்க வேண்டும். அதுவும் உளவியல் ரீதியாக அவர்கள் என்னை பார்ப்பார்கள், இவர்கள் வந்துட்டு இதுக்குள்ள நிற்கிறார்களா எல்லாமே பார்ப்பார்கள். இதை விட எங்களுடைய மக்கள் அதுல வேலை செய்பவர். அப்ப நாங்கள் தனித்துவமாக நிற்க வேண்டும். இவர்களுக்கு என்ன ஒழுங்குபடுத்தல்கள் இருக்கோ நாங்கள் அதுகளை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதனால் நாங்கள் பலரை தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இந்த ஈவெண்ட் எப்படி நாங்கள் 2026 வருகையாளர்களை எப்படி நாங்கள் செய்ய போகின்றோம் என்பதை அதை நாங்கள் அவரையும் நேரலையாக நாங்கள் ஏற்றி எல்லாமே எங்கள் மக்களோட நாங்கள் உரையாடுவோம். என்றால் இதை சரி செய்ய வேண்டும். இது இன்று பின்னோக்கி போயிருக்கிறது. அவர்களுடைய சிறைக்கு பின் நிறைய விஷயங்கள் பின்னோக்கி போயிருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும். வருபவர்கள் தமிழர்களினுடைய ஈழத்தமிழர்களுடைய தரப்பில் வருபவர்கள் அத்தனை பேருமே ஒரு ஈழத்தமிழனாகவே அவர்கள் வர வேண்டும், ஒரு அமைப்புக்கு கீழ். இது கனடாவில் இருந்து வருகின்றவர் அவர்களினுடைய அரசியலுக்காக அவர்களினுடைய பாராளுமன்றத்தின் ஊடாக அவர்கள் வருவதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஏற்காது இங்கே. இப்ப அவர்களுடைய பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றுவதுதான் வலுவே தவிர ஐக்கிய நாடுகள் சபைகளில் அது வலுவில்லை. அப்ப நாங்கள் அண்ணா மரியதாஸ் போன்றவர்களை நாங்கள் ஒருங்கமைப்பு செய்து, ஐயா ருத்ரகுமார் போன்றவர்களை எல்லாம் நாங்கள் ஒருங்கமைப்பு செய்து இதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். நிவர்த்தி செய்தோம் என்றால் நாங்கள் எங்களுடைய இலட்சியம் என்கின்ற பாதையை நாங்கள் மிக இலகுவாக இந்த உலக பரப்பில் நாங்கள் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். என்றால் அவர்களே சொல்லுகின்றார்கள் என்ன, எங்களுடைய மாமனிதர் சொல்லுகின்ற விடயம்தான். அண்ணா இப்போ சொல்றது எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு. இந்த கலாச்சாரம் பண்பாடு ஒரு மொழி ஒரு நிலம் அதை கொண்டதுதான் அவங்களும் சொல்றது. சுயநிர்ணய உரிமையை பெறுறதுக்கு நீங்க போராடுங்க. அரசியல் ரீதியான எவ்வளவு அழுத்தங்களையும் எவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு செய்ய முடியுங்க, செய்யுங்க. இதைத்தான் அவங்க சொல்லினோம். எங்களுக்கு அவங்க தர ஆலோசனைகள் என்றால் இதுதான். நீங்கள் செய்யணும், வேலை திட்டம் ஒற்றுமித்த குரலாக இருக்கணும். இப்ப அதான் இப்ப நீங்கள் ஒவ்வொரு நாடையும் பாருங்க, ஒற்றுமை தான், ஒரு சகோதரத்துவம். இதைத்தானே சொல்லினோம். சமத்துவம், சகோதரத்துவம்.
இந்த இந்த இரண்டையும் நாங்கள் ஈழத்தமிழர்கள் கற்றுக்கொள்ளாமல் எப்படி ஐக்கிய நாடுகள் சபைகளில் போய் எங்களுடைய தீர்மானத்தையும் கேட்க முடியும், எங்களுடைய ஒரு ஒரு அரசியல் சுதந்திரத்தையும் கேட்க முடியும்? அப்ப எல்லாத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன எப்படி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உடன் நாங்கள் தயார் செய்யாவிட்டால், அது நானும் முன்பு சொல்லுகின்றேன் உங்களுக்கு, மக்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியே செகுடன் சங்கு ஊதுறமை நாங்கள் ஊதிக்கொண்டே இருக்க முடியாது. மிக தெளிவுபட மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம், உடன் நாங்கள் இதை நிவர்த்தி செய்யாமல் விட்டால் அங்கே இந்த அரசாங்கம் இப்படி அர்ச்சுனா போன்றவர்கள் வந்து இங்கேயும் இந்த குழப்ப நிலைமையை ஏற்படுத்துவார்கள். இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் என்பது சொல்பதம் இருக்க வேண்டும். அது ஒரு ஈவென்ட், அதான் நான் சொல்லுகின்றேன், அது எந்த முறையில் இருக்க வேண்டும். இப்ப சும்மா ஒருவர், இப்ப உதாரணமா நான் கூட இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர், நான் அப்படி வந்து பேசிவிட முடியாது. அதில் ஒழுக்கம் என்னவென்றால், இந்த மனித உரிமை கவுன்சிலிங் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஒரு அறிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் சரி செய்து எங்களுடைய 5 ஆண்டுகளில் அவர்களே எமக்கு அழைப்புதல் தந்து, இது யாரோ ஒருவர் இந்த ஒரு குறுக்கால் ஒரு வேலையை செய்து இவரை அழைக்கின்றார்கள். இப்ப அதுதான் நான் நினைக்கின்றேன். மற்றும்படி இவருக்கு ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரை நான் அதனுடன் இவர் வீடியோ போட்டுடன் நான் எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு கேட்டுட்டேன். பொதுச்சபைக்கு நாங்கள் கேட்டாங்கள், ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய பொதுச்சபை நானே அவருக்கு தொடர்பு கொண்டு கேட்ட நாங்கள், நீங்கள் இப்படி இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் எடுப்பதற்குரிய ஏற்பாடு செய்கின்ற, அவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று பாதுகாப்பு பேரவை ஊடாகவும் கேட்ட நாங்கள், அவர்களும் செய்யவில்லையாம். அதே போன்று இந்த ஒஸ்கோ சோக் என்று சொல்லப்படுகின்ற அந்த மற்றவர்கள், இப்ப இந்தியாவில் இருக்கின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள், பொது கட்டமைப்பினர் பலர் இருக்கின்றார்கள். அவர்களின் ஊடாக அவர்கள் வாரதற்கு வழி இருக்கிறது என்பதை மட்டும் இந்த ஐக்கிய நாடுகளினுடைய செயலாளர் செயலகம் எங்களுக்கு தெரிவிச்சிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலகம் இதுவும் இருக்குது உள்ளுக்கு. இவர்கள் எங்களுக்கு தெரிவிச்சிருக்கணும். அப்படின்னு சொன்னால் இவர்களை நாங்கள் ஈவெண்ட்டுக்கு நாங்கள் அழைக்கவும் இல்லை, இவர்கள் அதுக்குரிய ஏற்பாடும் எங்களுக்கு செய்யலைண்டா இது யார் எங்களை இது செய்கின்றார்கள்? அப்போ அவர்கள் ஒன்று இலங்கையினுடைய அரசாங்கத்தினால் வரப்போகின்றார்கள், இல்லையேல் இது யாரோ ஒரு குறுக்கு நின்றுட்டு அதை துர்பிரயோகம் செய்கின்றார்கள். அண்ணா மரியதாஸ் போன்றவர்களை எப்படி துர்பியோகம் செய்ய, அவருக்கு மரியதாஸ் அவர்களை எப்படி துர்பியோகம் செய்தார்களோ அதே போன்று செய்ய போகின்றார்கள். அடுத்தவரும் சிறைக்கு போகின்றார். அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் எங்கட மக்கள் இதெல்லாம் நம்பாதீர்கள். முதலில் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பெரும் ப்ரோசியஸ். இதுக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது, ஒரு ஈவெண்ட் இருக்கிறது. இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னே அதெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு பிறகுதான் நேரங்கள் வரும். நீங்கள் ஒரு பொதுச்சபை நடக்கிறது, ஒரு தொழில் நிமித்தம் ஒரு பொதுச்சபை நடத்துனா அங்கே இருந்து நீங்கள் ஒரு பார்வையாளரை இருக்கலாம். இப்ப நீங்க ஒரு என்ஜிஓடு நீங்கள் போகலாம், என்ஜிஓடு நீங்கள் போய் அங்கே இருக்கலாம், இல்லை என்று இல்லை. ஆனால் மக்களை ஏமாற்றக்கூடாது. நீங்க ஒரு பார்வையாளராக வரலாம். உங்களை ஒரு பொது கட்டமைப்பினர் உங்களுக்கு ஈவென்ட் தந்து நீங்கள் அதை கற்றுக்கொள்வது போன்றோ, அல்ல நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விடயத்தில் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தால் உங்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுப்பார்கள். நீங்க அங்கே அமர்ந்து கொண்டுதான் பார்க்க முடியும். அதற்கு போக வேண்டும் என்றால், இப்ப மனித உரிமை கவுன்சிலிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஈழத்தமிழர்களுடைய விவகாரங்களுக்கு வருகின்றவர்கள் மிக புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் வர வேண்டும். இதை சரியாக பயன்படுத்த வேண்டும். தயவு செய்து சுற்பியோகம் செய்யாது. நாங்கள் மீண்டும் மீண்டும் அர்ச்சுனாக்கு சொல்லுவது, நீ யார் என்று எனக்கு தெரியும், கதிராகி எனக்கு நீ யார் என்றது தெரியும். அதை நாங்கள் சொல்லுவோம். நீ உலகத்தை ஏமாத்தலாம். இன்றைக்கு உங்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்களாக உங்களை விட்டு அன்றே கலந்திருக்க, அன்று எங்களை காரி துப்பினார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் துப்பினீர்கள். இதுதான் அந்த மாவீரர்களுடைய சத்தியம் என்பது. இப்ப உங்களே அந்த மக்கள் அந்த ஈவெண்ட், நீங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தால் தயவு செய்து அந்த முக்கியமான விடயங்களை கதைச்சு அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யுங்கள். இங்கே வந்து குழப்பி செல்லாதீர்கள். நீங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு படம் காட்டுவது போன்று இங்கே வந்து எந்த தத்துவமும் இல்லாம எந்த அறிவும் இல்லாம நீங்கள் அதை இங்கே செய்துவிட முடியாது. நாங்கள் ஒரு களமுனையில் நின்ற போராளியே ஏன் அதற்குள் நாங்கள் போகாமல் இருக்கின்றோம்? இதற்காக நாங்கள் இந்த சாட்சியங்களோடு மட்டுமெம்மை நிறுத்தி கொண்டு இந்த வேலை திட்டங்களை நாங்கள் அவர்களுக்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எது எமக்கு வலுவாக்கப்படும்? அப்ப வலுவாக்கப்பட வேண்டாம். முதலில் நாங்கள் அண்ணா மரியதாஸ் போன்றவர்கள் இன்னும் பலரோடு உரையாட போகின்றோம். நேரலையிலும் அவர்களை எடுக்க போகின்றோம். அவர்களுக்கு ஏற்ற உதவி திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். வருகின்றவர்கள் எல்லோரும் ஒரு அணியின் கீழ் வர வேண்டும். அதுதான் எமக்கு பலம் என்பதை நாங்கள் சொல்ல போகின்றோம். என் அன்புக்குரிய வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறாமல்
இனி ஒருவர் அங்கே இருந்து ஒரு பார்லமெண்டத்துக்குரியவர் வருவார் என்றால் நீங்கள் சொல்லுங்கள். ஐக்கிய நாடுகள் சபைகளில் இவர்கள் பேசுவதால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. அப்படி ஒரு விதிமுறை கூட அல்ல. ஒரு 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 விடுதலையினுடைய உச்சத்தில் நிழலரசை கொன்றவர்கள் அந்த இடத்தில் மௌனமாக்க பெற்ற போது பலர் இங்கே வந்திருப்பார்கள். அப்ப இங்கே பலர் வரும் முன் அவர்கள் அறிக்கைகளை சமர்ப்பித்திருப்பார்கள். அது நீங்கள் சக்கில் கட்சியாக எடுத்திருந்தாலும் அவர்கள் அதற்குரிய அறிக்கையை தயார் செய்வார்கள் முன்னுக்கு. என்றால் அவர்கள் ஒரு கட்சியாக இருந்தவர்கள். அப்ப அர்ச்சுனா போன்றவர்கள் கட்சி கிடையாது. இப்ப இவர்கள் எல்லாம் இப்ப நீங்க பாருங்க, தமிழரசு கட்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது சக்கில் கட்சிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் ஒரு நிறுவனங்களோடு பின்னுக்கு நின்று இப்ப டிசிசியோடு நின்று பல வேலை திட்டங்களை செய்தவர்கள். அப்ப எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், கனிகளை இங்கே நாங்கள் சுவைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய பாதுகாப்பு தேவை. அப்ப அந்த பாதுகாப்பு வலயங்களை ஈழத்தமிழர்கள் நீங்கள் போட மறப்பதுதான் நாங்கள் தோற்கடிப்பது. அதுதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் சொல்லுவது ஒரே ஒரு விடயம். இதையும் நீங்கள் களைந்தறிந்தால் சிங்களவர்கள் உங்கள் மீது மிகவும் ஒரு கேவலமான பார்வையோடு வாழப்படும். நாங்கள்லாம் இறந்த பிறகு நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், இப்படி நாங்கள் தொண்டை தண்ணி வெத்த உங்களோடு கதைக்க முடியாது. நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் என்னவென்றால், இது நீங்கள் தோற்கடிக்கப்பட்டால் இதுதான் அவர்களுடைய இந்தியாவினுடைய அடுத்த அஜெண்டாவும் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த 10 ஆண்டுகளினுடைய அஜெண்டாவும் இதுதான். எம்மை தோற்கடித்தால் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு பிறகு பாருங்கள், அவர்கள் உங்களை அதே 83 இனக்கலவரத்துக்கு மீண்டும் கொண்டு வந்து விடுவார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் பலமாக வைத்திருந்தால் இந்த 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 அரசாங்கத்தை நீங்கள் பலவீனப்படுத்தி நீங்கள் பலமாக இருங்கள், அவர்கள் பலமாக இருக்கட்டும் சிங்கள மக்கள், ஆனால் உங்களுக்கு இதுதான் பலம் என்கின்ற விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். வந்தவர்களுக்கு வாய்ப்பளிங்கள் தரன் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். நிச்சயமாக. வணக்கம் ஒருவருன்னா வணக்கம் கழிவு. வணக்கம் என்ன தரன் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓமா சுகமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறோம். அங்கே வேறு தளத்தில் தான் இந்த கைவிசின்ற என்ன ரீச் ஆகி ஒரு ஆள் போய் இந்த சாப்பாட்டை போகிற இந்த கொண்டு போயிடான்னு சொல்லி டஸ்ட்பினுக்கு போட சொல்லி அந்த இது காய்ச்சி கொண்டு வந்தாங்க. அப்போ ரீச் ஆகி பார்த்தீங்களோ? இதை கொஞ்சம் பார்த்துனா ஃபுல்லாக பார்க்க நேரம் கிடைக்கல. அது ஃபுல்லாக பார்க்குறது நேரம் கிடைக்கல. உள்ளுக்கு கிடைக்கிற சாப்பாடை நாங்கள் வாங்கி தின்னோன்னு வெளியிலேருந்து சாப்பாடு கொண்டு போயிடலாம். இதுதான் சட்டம். இது இங்கே வந்து பொதுவாக வந்து பல இடங்கள் இப்படியான இதுகள் இருக்குட்டாங்க. நம்மளோட இந்த பிஸ்னஸை வந்து இதுன்றதுக்காண்டியும் அப்படியான இதுகளை வந்து கடைப்பிடிக்கணும். இங்கே அதை வந்து உனது அந்த இதை நடைமுறைப்படுத்திருக்கிறார் நினைக்கிறேன். ஏதாவது வீடியோ ஒன்றும் போட்டுருக்கிறேன். இருப்ப வேண்டாவா இருப்பா இல்லாட்டி போகணும். வணக்கம் கதிரண்ணா. வணக்கம். கலைவட்டேன் என்ன கதைங்கண்ணே ஜெனிமா பற்றி காட்சி கொண்டு இருக்கணும். ஓமாம், அதை பற்றி ஒரு கேள்விதான். கதிரண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. இந்த இப்போ கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ அங்கே போயிட்டு கலந்து கொள்கிற சிலரது நடவடிக்கைகள் சம்மந்தமாக உங்களோட கருத்து என்ன? உதாரணம் இப்போ பிரான்ஸ்லேருந்து ஒரு சிலர் போகிறாங்க. இப்போ அவங்களோட நடவடிக்கைகள் தொடர்பான உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய கருத்துக்கள் என்ன மாதிரி பரிமாறிக்கொள்ளும்? இப்போ நீங்கள் போன வருடமும் இந்த வருடங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரர் மரியதாஸ் அவர்களினுடைய செயல்பாடு என்பது குறைவாக இருக்குது. 2 ஆண்டும் இந்த ஆண்டும் வந்து பெருசாக அவர்கள் வந்து மூவிங் பண்ணலை. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி நிரல் பார்க்கக்குள்ள வந்து எனக்கு பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது. மற்றது அந்த ஈவெண்ட்டுகளை பற்றியும் கொஞ்சம் எனக்கு பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குன்றபடியால் யார் யார் வரியணும் என்னென்ன செய்யணும்ன்றது பார்க்கலாம். இப்போ நாங்கள் இவர்களை தயார் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. முன்னுக்கே நான் உங்களுக்கு சொல்லிப்பேன். இப்போ இருக்கிறது என்ன பிரச்சனை, இனி 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 நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்போ இதுவரைக்கும் நடந்து முடிந்த விடயங்களை விட இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி சரி செய்ய போகிறோம்? இதுக்குள்ளே நிற்கிறாக்கள் என்னன்னு சொன்னால், எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு அறிக்கையை தயார்படுத்தியிருப்பினும் ஏற்கனவே இந்த வருஷம் ஜனவரி அதற்கு முதல் 2024 இதுக்குரிய விஷயங்களை வந்து ஆன்லைன்லேயும் இப்போ ஈவெண்ட் OHCHR.org என்கின்ற இது இணையதளம் ஊடாகவும் அனுப்பி தான் இந்த நேரங்கள் எல்லாரும் இதுக்குள்ளே நிற்கணும்.
இப்ப இது எந்த எந்த வகையில இந்த ஈழத்தமிழர்களுடைய காய்கள் நாங்கள் நகர்த்துறோம்ன்றதுதான் இங்கே ஒரு தீர்க்கமான விடயம் இருக்கிறது. இப்ப எல்லாரும் தங்களால முடிந்த ஈவெண்ட்டை வந்து ஒழுங்கமைப்பு செய்துட்டு சரியா அந்த 3 நிமிஷத்துக்குள்ள அதை ஒரு பேச்சு திறமையை, அதாவது மொழி ஆழ்மையும் பேச்சு திறமையும் உள்ள ஆள் இருக்க வேண்டும். ஆங்கிலம் பிரெஞ்சு இது பேசக்கூடிய அளவு தன்னை தயார்படுத்திய ஒரு ஆள் வந்து தன்னுடைய கருத்தை முன்வச்சிட்டு போவினம். இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால் வேலை திட்டங்கள். இப்ப நீங்க உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வருடம் யாரை கூட்டிக் கொண்டு வர வேண்டும், இதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான விடயம். இப்ப எங்களுக்கு என்ன தேவை என்றால் இந்த மனித உரிமை கவுன்சிலிங் அமர்வுகள் இதுதான் தேவை. இந்த 60வது கூட்டத்தொடர் என்பது இந்த மனித உரிமை கவுன்சிலிங் உரிய அமர்வு. இந்த அமர்வை இன்று இருக்கின்றவர்கள் எப்படி சரி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே இங்க ஒரு சாட்சியமாளர் வரல. இப்ப சாட்சியம் என்றது நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா ஒரு கணவரை கையளித்த யாரு கணவர் உங்களோட கண்ணுக்கு டப்புன்னு வந்து நிற்பது எழிலண்ணா அவனுடைய மனைவி. இப்போ அவங்கள்ட்ட வந்து பல டொக்குமெண்டேஷன்கள் இருக்குது. எப்படி டொக்குமெண்டேஷன் இருக்குது? கணவரை கையளித்தது நேரடி சாட்சியம். அதை விட 2015க்கு பிறகு உள்ளக விசாரணை கொண்டு வந்து அங்கே ஒரு கேஸ் போட்டு நடத்தி அந்த கேஸ் எல்லாம் மூடப்பட்ட தடயங்களோடையும் ஆதாரங்களோடையும் இருக்கணும். அப்போ என்ன செய்திருக்கணும்னா இவங்களை இங்கே எடுத்திருக்கணும். இப்போ இவங்களில் நாங்கள் குறை சொல்ல போகிறது கிடையாது. என்றால் இவங்களுக்கு இப்போ நாங்களும் கூட எங்களுடைய ஊரில் நாங்கள் சிறையில் விட்டு வந்துட்டு ஒரு அறிக்கை செய்கிறன்றது அவ்வளவு இலகுவாய். எங்களுடைய மாமனிதர் நீதியரசு அவர்கள் இந்த அறிக்கையை துல்லியம்படி எழுதுறதுக்காக பல நாட்கள் கஷ்டப்படுவார். ஆனால் அதை செய்து தந்திருக்கிறார். எங்களுக்கு பல மாதங்கள் பல நாட்கள் இதை செய்து தந்திருக்கிறார். அப்போ இவங்களுக்கும் அந்த அழுத்தம் இருக்குது. இப்போ என்னென்றால் இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இவர்கள் இந்த அறிக்கைகளை சமர்ப்பித்து ஒழுங்கு பண்ணுறதுக்கு இவர்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுகிறது. இவர்களுக்கு இப்போ ஒரு ஆள் இங்கே வரப்போகுது என்றால் ஊர்ல இருந்து ஒரு ஓஎம் அமைப்போட சேர்ந்தவர் ஒரு வரப்போயினோம்னா அவர்களை கொண்டு வரத்துக்குரிய டிக்கெட் செலவுல இருந்து எல்லாம் நாங்கள் அவங்களுக்கு செய்திருக்கோம். அப்ப இங்க யார் மீது குற்றம்? இதே பிரான்ஸ் மாநாட்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சுவிஸில் இருந்தவர்களாலும் சரி ஒரு நிகழ்வுக்காக தங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் செலவழிக்கிறவர்கள் இதற்கு செலவழிக்கிறார்கள். இப்ப நாங்கள் யாரையுமே குறை சொல்லிவிட முடியாது. இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இன்று நிற்கின்ற இந்த தமிழர்களினுடைய சார்பில் நிற்கின்றவர்கள், இந்த என்ஜிஓ என்று சொல்லப்படுகின்ற இந்த பொது கட்டமைப்புகளோடு பயணிக்கின்றவர்கள் மீது நாங்கள் எந்த குறையும் சொல்லிவிடக்கூடாது. சொன்னோம் என்று சொன்னால் நாங்கள் தான் ஒரு உலகத்திலே மிகப்பெரிய அயோக்கியங்களாக இருப்போம். ஒரு தமிழர்களுடைய தரப்பில் ஒரு கேவலமான மனிதர்களாயிருப்போம். என்றால் அவங்களுக்கு பல்லாயிரம் வேலை இருக்குது. ஒரு தமிழன் அவர்களுக்கு எங்க சப்போர்ட்டா போய் நிற்கிறான். இன்றைக்கு அக்கா கூப்பிடணும் சசிதரன் அவருடைய துணைவியாரண்டா யார் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்குறார்? அல்ல அக்கா நீங்க வாங்கோ ஜெனிவாவில் எங்கட வீட்டை நில்லுங்கொண்டு யாரு செய்திருக்கிறார்? அப்ப நாங்கள் வேலை திட்டம் செய்யவில்லை தம்பி. அப்ப நாங்கள் யார் மீதும் குற்றம் சொல்லல. இந்த வேலை திட்டங்களை திறன்பட நாங்கள் 2026 இதை சரியான முறையில் நகர்த்தாமல் விட்டோம் என்று சொன்னால் அது எங்களினுடைய மிக பெரும் பாதிப்பு, அடுத்த தலைமுறையினுடைய பாதிப்பை வந்து மிக பெரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வரப்போகுதுன்றது நாங்கள் அதை மட்டும் தெளிவுபடுத்தி சொல்றோம். இங்க யாரை நாங்கள் குற்றம் சொல்றோம் நிற்பவர்களையோ அது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல முக்கியமா இருக்குது என்னென்றால் இந்த ஈவெண்ட்டுக்காக அழைக்கப்படுகின்ற துர்பிரயோகங்கள் அது கூட செய்யணும். இப்ப இன்றைக்கு ராமநாதன் டாக்டர் போன்றவர்கள் ஒரு எம்பி போன்றவர்கள் இங்கே வருகை தர போயினோம் என்றால் இது ஒரு நான் எல்லார்ட்டையும் நான் கேட்டுட்டேன். அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய அவர் ஒரு லெட்டரை காட்டி அதுல சொல்லியிருந்தார். இந்த பொதுச்சபையின் ஊடாக நாங்கள் கேட்டுட்டோம், அங்கேயும் வரல. அதை விட இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய செயலகத்திலையும் நாங்கள் கேட்டுட்டோம், அவர்களும் வேறுக்குரிய ஈவெண்ட்டை போடலை. அப்போ பொதுக்கட்டமைப்புகளை இருந்து யார் ஒரு ஆள் அனுப்பியிருக்கு. அப்போ இதெல்லாம் ஏன் செய்யணும்? ஒரு ஈழத்தமிழர் என்று சொன்னால் இப்ப நீங்கள் இருந்தா இப்ப தம்பி நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க முதல்ல ஒரு அறிக்கையை தயாரிக்கணும். ஒரு ஈழத்தமிழரா பிறந்த நீங்கள் ஒரு வடிவம் கொண்டு ஒரு அதாவது இந்த மனித உரிமைகள் மீறல் என்கின்ற தலைப்பில் நீங்க ஒரு அறிக்கையை அனுப்பியிருக்கணும். அந்த அறிக்கைக்கு பிறகுதான் நீங்க அங்க உரையாற்றணும். இப்ப நீங்கள் 3 நிமிஷம் சும்மா வந்து உரையாற்றி போறதுல எதுவுமே கிடையாது. முதல் நீங்க தொடர்ச்சியான அறிக்கைகளை அத்தாட்சிகளை அவர்களுக்கு சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்ச பிறகுதான் அது வலுவாக்கப்படும். இது இவங்க ஒரு விளையாட்டை நினைக்கணும். தங்களுடைய அரசியலுக்காக இங்க வந்தது சுத்திட்டு போகணும், தன்னை ஒரு பெரியவராக காட்டிட்டு போகணும், தன் அரசியல் அடுத்தபடி தன்னை மேலோங்கி காட்டணும் என்று இந்த கேவலமான வேலைகளை செய்யணும்.
அப்ப இதையெல்லாம் உங்களை மாதிரி பிள்ளைகள் முதல்ல துடைச்சொறிங்கோ. ஐக்கிய நாடுகள் சபைகள் என்றால் என்ன, நாங்கள் எந்த பொறிமுறைகளை நோக்கி ஓடுறோம், ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய எந்த கவுன்சிலிங்காக நாங்கள் பேச வேண்டும், எங்களை எங்கே தயார்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்களை நாங்கள் தெளிவுபட பேச வேணும். அப்போ அதான் உங்களை மாதிரி பிள்ளைகள் நான் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் தெளிவில்லாமல் விட்டீங்களா எங்களை தொண்டை தண்ணி கத்த நாங்கள் இப்படி கத்தி போட்டு இப்படியே நாங்களும் போடுவோம், நீங்களும் அப்படியே விட்டுடுவீங்க. இப்படி நாங்கள் உடனே இந்த வருடம் நாங்கள் இப்போ இந்த 2-3 மாதத்துக்குள்ளே அண்ணா மரியதாஸ் போன்றவர்களோட நாங்கள் மீண்டும் உரையாட வேண்டி இருக்குது. அவர்களுக்கு என்ன பக்கபல உதவிகள் செய்ய வேண்டி இருக்குது, அதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும்ன்ற தேவை இருக்கணும். இப்போ அங்கே நிற்கிறவர்களை நீங்கள் உண்மையிலேயே இப்போ இலங்கையினுடைய ஊடகம் என்பது, நாங்கள் ஒரு ஐக்கிய நாடுகள் என்பது அது மனித உரிமை சார்ந்தது. அங்கே நீங்கள் போய் நின்று கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப நீங்கள் இந்த லங்காசிரி நடத்து வருவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிறையிலிருந்து வந்த காலங்கள் எல்லாம் அதே நிற்ப. ஆனால் அவர் தன்னை ஒரு அடையாளப்படுத்தி அதை செய்தவர் கிடையாது. ஆனால் அதே இந்த ஜேவிபி வாதத்துக்காக தன்னை கொண்டு முன்னுக்கு அடையாளப்படுத்தினார். இன்று வரைக்கும் அதே செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு இதெல்லாம் ஐக்கிய நாடுகளுக்கு சபைக்குள்ள நின்று ஒரு திறன்பட செய்தவர். ஒவ்வொரு பொறிமுறை விடயங்கள் என்ன, ஒவ்வொரு விஷயங்கள் என்ன நடக்குதுங்களை சுற்றி நாங்கள் எதை தயார்படுத்தணும், மக்களை இவர்களுக்கு பின்னால் என்று தயார்படுத்த கொண்டு எதுவும் சொல்ல மாட்டோம். இன்றைக்கு ஒரு தேவையில்லாத டொப்பிக் எடுத்து வச்சு இன்று ஃபுல்லாக காய்ச்சி கொண்டிருக்கணும். அப்போ இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு யாருமே இல்லை, ஈழத்தமிழரை காப்பதற்கு இங்கே யாரும் இல்லை, எம்மை எல்லோருமே காவு கொடுத்து விட்டோம். எனக்கு ஒரே வருத்தம் என்னென்றால், இலங்கையிலும் நான் வாழ்ந்த காலங்களில் 1-2 பேரன் சுற்றி நல்லவர்கள் என்றார்கள். இன்றும் அப்படித்தான் இருக்கிறதே தவிர, இந்த மக்கள், இந்த புலத்திலும் இருக்கின்ற மக்கள், இப்ப இந்த 15ஆம் தேதி இவ்வளவு போராட்டம் செய்ய போறோம், 10, 18, 15, 17 ஏதோ எல்லாம் இந்த நிகழ்வு ஆட்டம் பாட்டம் போட போயினோம். இப்ப இதிலே விலங்கு என்னென்று சொல்லி, ஆனால் எல்லாருமா சேர்ந்து ஒரு தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஒருவரையும் குறை சொல்லாமல் எழுதுங்கோ. அவர்களுடைய கடமையை செய்யணும். நாங்கள் என்ன செய்தோம், அவர்களுக்கு என்னத்தை அவர்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம், அதைத்தான் நாங்கள் முதல் கேட்போம். அண்ணா உனக்கு இந்த ஆள் வருகுது இன்றைக்கு இன்னும் ஒரு நினைக்கிறேன்னா, இப்போ இன்றைக்கு டிக்டாக்ல எங்கேயோ பார்த்தேன், அவர் நாடாளுமன்ற அரசாங்கத்தின் பிரதமர் சொல்றவர் சூப்பர் சிங்கரை ஐநாக்கு போராடுறதுக்காண்டி தான் கூட்டிக் கொண்டு வந்தார். அதுக்கு கூட்டிகிட்டு வர இல்லையா? நிறைய ஐநாண்ட போராட்டத்துக்காண்டி தான் இந்த டிஜிடி இந்த நாடாளுமன்ற அரசாங்கத்தின் பிரதமர் பரிசில் வந்துறாங்க சூப்பர் சிங்கர்ஸ் கூட்டிக் கொண்டு போன நினைக்கிறேன். அதுக்கும் கொண்டு வருவினோம். இனி காலப்போக்கில் ஒவ்வொரு நடிகைகளும் சில இடம் கூட்டிக் கொண்டு வருவினோம். சொல்ல முடியாது. நீங்க கேட்கிற கேள்வி என்ன சுற்றி நீங்க கேட்டீங்கன்னா, நான் எல்லாருக்கும் என்ன பொறுத்தளவு என் மனதுல அவங்க இதுவரைக்கும் ஒரு வீட்டை கட்டியிருக்கணும். நான் யாரும் எதுங்குற சொல்ல மாட்டேன். தமிழர்கள் அவர்களோட சேர்ந்து பயணிக்கலன்றது தான் சொல்லுவேன். நிச்சயமா. வேற எதுவும் கேள்வி இருக்காப்பா? நீங்க கேளுங்க, இதெல்லாம் நல்ல கேள்வி. இப்ப நீங்க அதுல சொல்லியிருந்தீங்க கடைசியா, சிலர் இப்ப தங்களை ப்ரொமோட் பண்ணி கொள்றதுக்காகவும் தங்களோட அரசியலுக்காகவும் செய்கிறாங்களன்னு சொல்லி. இப்போ அதே டவுட் தான் எனக்கும் இருக்கு. இப்போ ஏன் இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஐநாக்கு முழு உணர்வோட போய் அங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்றவங்க வெளியில ஐநாக்கு உள்ள என்ன நடக்குதுன்ற தொடர்பான ஒரு விழிப்புணர்வோ அல்லது அது தொடர்பான ஒரு தகவல், ஐநாண்டா என்ன, அதுக்குள்ள என்னென்ன பொறிமுறைகள் இருக்கு, அது எப்படி நடக்குது, அந்த கூட்டத்தொடரில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது, இது தொடர்பான டீட்டெயில்ஸா யாருமே சொல்றது இல்லை. அதனாலதான் எங்களுக்கு சந்தேகம் வருது, தங்களை தாங்களே ப்ரொமோட் பண்ணி கொள்றதுக்காக போயிட்டு நிக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி எழுது. இப்ப இதுல இருக்கிற நீங்க சொல்றதாண்டா இதுதான் உண்மை. இப்ப இதுக்கு நான் அதான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, 2009 இருந்து 2014 உள் வரைக்கும், 2013 வரைக்கும், 14 வரைக்கும் மிக திறன்பட எல்லாருமே செயல்படுத்தினோம் ஐநாவுல. எவ்வளவுக்கு அழுத்தங்களை கூட. அதுக்கு பிறகு இந்த பகைவனானவன் மெல்ல மெல்ல அவர்களினுடைய உணர்வுகளை இன்றும் வந்திருப்பவர்கள். நீங்க இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். உங்களுக்கு என்னென்னால், இப்ப கனடாவில இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க, பிள்ளைகள் கொஞ்சம் வந்திருப்பினும் அதுல ஒரு ஆள் அமர்வுகள்ல தன் கருத்தை 3 நிமிடத்துக்குள் பகிர்ந்து கொண்டிருப்பா. இப்ப அவெல்லாம் எப்படி வரியணும்னா, அந்த நாட்டினுடைய அவர்களுடைய பார்லமெண்டத்து ஊடாகத்தான் வரியணும். கனடாவுக்கு ஊடாக அவர்கள் ஒரு தமிழர்களுடைய கட்டமைப்பு ஊடாக அவர்கள் வந்தவர்கள் கிடையாது. அப்ப அதுதான் முதல் தோல்வி எங்களுக்கு.
இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இந்த இளையோர்களை இன்றைக்கு எல்லாருமே அள்ளி அள்ளி கொண்டு போயினோம். இதுல முக்கியமா வந்து ஐயா மரியதாஸ் அவர்களோட தான் நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும். இது எங்கே தோற்றிருக்கிறது, இதை நாங்கள் எங்கே சரி செய்ய வேண்டும். ஏனால் இப்ப ஐயா மரியதாசினுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லோரும் இதற்குள் தான் நின்றார்கள். இன்று அவர்கள் 2 வகைகளாக பிரிந்து கொண்டு நிற்கின்றார்கள். முதலில் நாங்கள் அதையும் சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதெல்லாம் என்னத்துக்கு? இது என்னத்துக்கு? இப்ப ஈழத்தமிழரை பொறுத்தளவில் ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் இந்த மனித உரிமை கவுன்சிலிங்கை வந்து நாங்கள் சரியாக அந்த அமர்வை வந்து நாங்கள் சரியாக மனித உரிமை மீறலுக்குரிய அந்த விடயத்தை கொண்டு போகின்றோம் என்றால் நாங்கள் எல்லோரும் ஒரு அணிக்கு கீழ் அந்த விவாதங்களை செய்ய வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் என்று சொன்னால், இப்ப சில எங்களுடைய நாட்டிலிருந்து வருபவர்கள் எல்லாம் இவர்கள் சில வேளை கூப்பிடுவது இல்லை. அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில பொது கட்டமைப்புகளுக்குள்ளால் வருவார்கள். வந்து அங்கே 2 நிமிடம் உரையாற்றி விட்டு செல்வார்கள், அல்லது பார்வையாளர்களாக இருந்து விட்டு செல்வார்கள். இது நீங்கள் சொல்லுவது போன்று இன்று என்னவென்றால் அவர்களுடைய கல்விகளுக்காக அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த இளம் பிள்ளைகளை இதற்குள் கொண்டு வந்து நுழைக்கின்றார்கள். உண்மையிலேயே இவர்கள் ஒரு சித்தாந்தப்படி ஈழத்தமிழரினுடைய வரலாற்றை பெற வேண்டும் என்றால் அன்று எப்படி அண்ணா மரியதாஸ் அவர்கள் இதற்குள்ளே நின்று தங்கள் காலங்களை கடத்தினார்களோ அப்படி அவர்கள் இதை செய்ய வேண்டும். இதான் நீங்க இருக்கிற முக்கியமான விஷயம். ஒருவருக்கு கீழ் அதை சரியாக ஒரு அமைப்பின் கீழ் கொண்டு வந்து, இப்ப டிசிசி என்று வையுங்கள். உலக பரப்பில் இன்றைக்கு டிசிசி என்று எல்லாரும் பேசுகிறார்கள். இந்தியாவிலிருந்து இந்த அறகுறையில கூட்டி வந்தாலும் சரி, எல்லாம் செய்கிறது அவர்கள் என்றால் இதையும் அவர்கள் திறன்பட செய்துட்டு போகட்டும். அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் தமிழர், ஈழத்தமிழர் என்று சொல்ற அடையாளத்தை துடைச்செறிகிறதுக்கு ஒரு கனடாவில் இருந்து வார பிள்ளை தாங்கள் கனடாவில் இதை சரியா செய்கிறோம், தாங்கள் தங்களினுடைய பாராளுமன்றத்தில் சரியா செய்கிறோம் என்று சொல்லுது என்று சொன்னா அந்த பிள்ளையின் அரசியல் சித்தாந்தம் எங்க இருக்கு? அவர்களுடைய பெற்றோரும் அவர்களுடைய கல்வி தகமையும் எங்கே இருக்கிறது? அவர் தன்னுடைய அந்த நாட்டுக்காகத்தான் செய்கிறார். அவர் தன்னுடைய நாட்டினுடைய விசுவாசத்துக்காகவும் அந்த இன்று அவர்களுடைய ஆளும் கட்சியினுடைய அரசியலுக்காகவும் தான் அவர் வந்து போறாரே தவிர அவர் ஈழத்தமிழர்களுக்காக வந்து போகவில்லை. அப்ப அதை ஈழத்தமிழர்கள் கனடாவிலிருந்து வார பிள்ளைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களும் கேட்டுக்கொள்ளலை. இப்ப அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். எதை செய்தாலும் ஒரு ஈழத்தமிழனுக்காக ஒரு நீதியின் நேர்மையோடும் செய்ய வேண்டும். இப்ப என்னை போன்றவர்களை நீங்கள் இதற்குள் நீங்கள் ஒரு உறுப்பினர்களாக மாறுங்கள், ஒரு என்ஜிஓக்கு கீழாக மாறுங்கள் என்று சொன்னீர்கள். எங்களால் முடியாது. நான் ஒரு சாட்சியம் மட்டுமே, ஒரு சிறப்பு உரிமைகளோடு சாட்சியமாக நின்றவர்கள். நாங்கள் இதை மட்டும்தான் செய்வோம். இத்தனை லட்சம் மாவீரர்களை நான் கொடுத்துட்டு ஒரு என்ஜிஓ போய் நின்று என் கருத்துக்களை நான் ஐக்கிய நாடுகள் சபைகள் சொன்ன, எதற்கு இந்த போராட்டம், எதற்கு இந்த இறுதி களமும், எதற்காக நான் இப்படி சிதைந்திருக்கிறேன்? அப்ப அதற்காக எங்களால இவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், ஒரு தெளிவுபட இந்த சமூகத்தை கட்டமைப்பதற்கு கதிராகிய தரனாகிய மற்ற பிள்ளைகள், உங்களை போன்ற பிள்ளைகளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து விடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஐயா மரியதாஸ் அவர்கள் மீண்டும் இந்த பணியை திறன்பட செய்வதற்கும் அல்ல வேற பிள்ளைகளை வைத்துக் கொண்டும் இது இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து இருந்து இந்த நான் பார்த்து விட்டேன். இந்த சுவிட்சர்லாந்தில் நான் இன்று பல மாவட்டங்களுக்கு சென்று வந்து விட்டேன். கீரைக்கடை போன்று பக்கத்தில் ஒரு கடை, அவர் ஒரு கடை, இவரும் ஒரு கடை, இவரும் ஒரு கடை. இது போன்றுதான் இன்று அங்கேயும் நடைபெறுகிறது. இந்த மென்டாலிட்டி இது ஊரிலும் அப்படித்தான் இருக்கிறது என்று பார்த்தால் இங்கேயும் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் முதலில் எம்மை நாம் சரி செய்ய வேண்டும். அது சரி செய்வதற்கு உங்களை மாதிரி பிள்ளைகள் உடன் இறங்கி இப்படியானவர்களோடு ஒன்று சேர்ந்து தெரிவு செய்து கட்டமைச்சிருங்கள். இவர்கள் யார் வர வேண்டும், இவர்களுக்கு யார் உதவ வேண்டும், இதை நாங்கள் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு ஈழத்தமிழனுடைய கடமை. ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் யார் நின்றாலும் அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு அமைப்பை கொண்டு வந்து அது ஒரு வேகமாகவும் விவேகமாகவும் புத்திசாலி கூர்மையோடு அந்த பதார்த்தத்தோடு நாங்கள் இந்த மனித உரிமை கவுன்சிலிங், இந்த மனித உரிமை அமர்வு என்று சொன்னால் அதை எப்படி திறன்பட நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். தம்பி, அடுத்த கேள்வி இருந்தால் தொடருங்கள். ஓமன், நம்ம அதில் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ள போய் பேசுற இப்ப யாரும் போய் பேசலாம் என்று இருக்குதா, அல்லது இப்ப அமைப்பு சார்ந்துதான் போகலாமா உள்ள? யார் அதான் இதை உடைச்சறிங்க முதல்ல. இந்த மனித உரிமை, அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் என்கின்ற இந்த தொனிப்பொருளை எல்லாருமா போய் நின்று உரையாடலாம் என்று சொல்றதெல்லாம் அதெல்லாம் பொய்க்கதைகள். என்றால் ஈழத்தமிழரினுடைய பிரச்சனை என்பது மனித உரிமை மீறல். எங்களுடைய தலைப்பு என்ன? ஈழத்தமிழனுடைய தலைப்பு என்ன? மனித உரிமை மீறல், மனித உரிமை காப்போம். இப்ப இதுதானே தலைப்பு. காப்பதும் அழித்தலும். ஏற்கனவே அழித்திருக்கணும், இனி காக்க வேணும்.
இதுதான் எங்களோட தலைப்பு ஈழத்தமிழ். அப்ப இதுக்குள்ள யாருமே வரையலாது, சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுக்குள்ள யார் எல்லாரும் வரலாம் என்றால் இந்த 47 கவுன்சிலிங் நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து பல பொது விவாதங்களை வைப்பினோம். இதுக்குள்ள 47 கவுன்சிலிங் நாடுகள் இருக்குது. அந்த நாடுகள் வந்து என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த பிஸ்னஸ் அதுகள் இதுகள் இந்த படிக்கிற பிள்ளைகள் இந்தியாவில இருந்து வேறு நாடுகள்ல இருந்து இதுக்குள்ள வரையினோம். அவங்க இந்த ஒன்று கூடல் மேசையில வரக்குள்ள இவங்களும் போய் இருக்கலாம், பின்னுக்கு இருக்கலாமே தவிர அவங்க பார்வையாளராக மட்டும்தான் இருக்கலாம். இந்த பொது கட்டமைப்பினுடைய சட்டமும் அதுதான். அப்போ இவங்க பார்வையாளராக இருக்கலாமே தவிர அங்கே போயிட்டு இவங்க எங்களுக்காக ஒன்றுமே செய்து விட முடியாது. முதல் அதுல எல்லாம் நீங்கள் தெளிவாயிருங்கோ. இது ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள நீங்கள் ஒரு அமர்வுல வட்ட மேசை இருக்குது, ஒரு ஃப்ரீடமா நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட பேர் வருவீங்க, நீங்கள் ஒரு 100 பேர் 50 பேர் வந்தீங்கண்டா ஒன்று சேர்ந்து அது உங்களுடைய விஷயங்களை நீங்க உரையாடுவீங்க. நீங்களும் அவங்கள்ட்ட ஒரு டாபிக் எடுத்து ஏதாவது கண்டுபிடிப்பு செய்திருந்தீங்கன்னா அங்க நீங்க உரையாடுங்க. ஒரு வட்ட மேசை ஒன்று கூடல் எல்லாம் இருக்குது, இது இப்ப தொடர்ச்சியா இருக்குது. இப்ப 10ஆம் தேதி பிறகு வார மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ச்சியா அப்படி எல்லாம் இருக்குது. இந்த சினோ எப்படி பாதுகாக்கிறது, இந்த சினோ வந்து எப்படி நாங்க தேக்கி வைக்கிறது, இனியும் எப்படி சினோ கொட்டணும்ன்ற சில நுணுக்கமான விடயம் எல்லாம் செய்ய பாரிய பரிசை பற்றி எல்லாம் பேச போயினோம். அப்படியெல்லாம் இருக்கும். அந்த வட்ட மேசை இருக்குது, ஒன்று கூடல் இருக்குது. அப்ப இப்படியான விடயங்கள் வந்து பொதுவாக யாரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆனா தமிழருடைய பிரச்சனையிலே யாரும் அமர்ந்து கொள்ள இயலாது. ஆனா இந்த பொது கட்டமைப்புக்குள் ஊடாக நீங்கள் வரலாம். பொது கட்டமைப்பு ஊடாகத்தான் நீங்க வரணும். ஒரு ஆள் பையில தூக்கி கொண்டு நீங்க நேற்றோடனே வரையலாது. நீங்க ஒரு பொது கட்டமைப்பு ஊடாக அவங்களுக்கு விஷயம் சொல்லி அவரினுடைய என்ஜிஓ வந்து உங்களுக்கு அதுக்குரிய ஈவெண்ட் எல்லாம் போட்டு இமெயில் எழுதி அவருக்கு அனுப்பி உங்களுக்கு எத்தனை மணிக்கு நீங்க பேசணும்ன்றது பார்த்து அதுக்குள்ள உங்களை அவங்க ரெடி பண்ணி பதம் பண்ணி எவ்வளவு ஆங்கில பிள்ளைமை நீங்க பேசணும்ன்ற ஒரு பதம் இருக்குது. கதை வடிவா பேசணும், அதுவும் ரிஜிஸ்டர் ஆகணும். அப்ப அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறபடியா எல்லாருமே இதுக்குள்ள வந்து விட முடியாது. தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்க. ஓமன், அப்போ சாதாரணமாக இப்போ தமிழர் அமைப்புகள் சாதாரண ஒரு என்ஜிஓ வச்சிருக்கிறார்கள், உள்ளே போய் பேசுகிறாங்க, அவங்களுக்கு எப்படி அனுமதி கிடைச்சது? அவங்க ஏற்கனவே இந்த தயார்படுத்திட்டோம். நான் சொல்லுவேன், இப்போ ஜனவரியில் அறிக்கை வந்து சமர்ப்பிப்பினோம். இப்போ ஈவெண்ட் இதுக்கு அனுப்பியிருப்பினோம். 2024 அவங்க வந்து அனுப்பியிருப்பினோம். 60வது கூட்டத்தொடருக்கு யார் வரணும் என்ன வரணும்னு அவங்களே எடுத்து கொடுத்திருப்பினோம். பதா மரியதாஸ் போன்றவர்கள் அதைத்தான் செய்திருப்பினோம். ஓகே, இப்போ அந்த அமைப்புகள் கூறுற கருத்துக்களை ஐநா எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும்? இப்போ ஐநா ஏற்றுக்கொள்றதை விட இதில் முக்கியமாக ஏற்கனவே ஒரே விடயத்தை தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். இப்போ ஈழத்தமிழர்களை பொறுத்தளவில் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஈழத்தமிழர்கள் பொறுத்த தொடர்ச்சியாக நாங்கள் ஒரே விடயத்தை செய்கிறோம். ஆனால் இலங்கையை பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அவங்க பல புத்திசாலித்தனமான விஷயங்களை வந்து துடைச்செறியினம். இப்போ எங்களுடைய ஆக்கள் இதில் இருந்து மெல்ல மெதுவாக வந்து விடுதலை ஆகினம். இது ஒரு நம்பிக்கை இல்லாத போல தங்களை ஏமாற்றி கொண்டு போகிறது போல பண்ணினம். இது எல்லாருமே இதுதான் குழப்ப நிலைமை. இது ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த 15 லட்சம் மக்கள் புலத்தில் இருக்கிற மக்களுடைய குரலா அங்க நிற்கணும் ஒரு அமைப்பு. அதுதான் பலம். இதைத்தான் நான் சொல்றேன். எமக்கு என்னுடைய மாமனிதர் கெட்டுத்தந்த விடயம் உங்களுக்கு சொல்ற விடயம் இது ஒன்றுதான். இந்த புலத்தில் இருக்கிற 15 லட்சம் மக்களும் எப்படி 2009, 2010, 2011, 12 காலப்பகுதிகள் எல்லாம் நீங்கள் திறன்பட செயல்பட்டீர்களோ அப்படி நீங்கள் தயார்படுத்தினா தான் இதுக்குரிய விஷயங்களை நாங்கள் என்னன்றதை அறிஞ்சு கொள்ள முடியும், அதை எடுத்துக்கொண்டு போக முடியும். இப்போ இவங்க சொல்ற விடயம் என்னன்னா, நாங்கள் அதை செய்துட்டோம், அந்த அறிக்கையை போட்டுட்டோம், இந்த அறிக்கையை போட்டோம் என்றால் இன்றைக்கு இந்த இப்பதான் தேவை. இன்றைக்கு அக்கா சசிதரன் அவர்கள் வந்திருக்கவும் ஏண்டா அவகிட்ட வந்து டாக்குமெண்டேஷன் ஏற்கனவே அவ ரெடி பண்ணிட்டா, அவ எடுக்கலை. அப்போ ஆறு எடுக்கிறது அவ ஆக்கள்கிட்ட கெஞ்சி கொண்டு இப்போ அவ எல்லாம் இதுக்குள்ளே வாரது இப்போ இந்தியாவில் இருந்து வார ஆக்களோட தான் நான் இந்தியாவில் இருக்கிற சில இந்த பொது அமைப்புகள் ஊடாகத்தான் அவங்க வரியும். அப்போ ஏன் இவங்கள் முக்கியமான ஆக்களை தேர்வு பண்ணினவில்லை? இந்த சின்ன சிறார்கள் இதோட ரெண்டு உரையாடி இதை பெற முடியுமா? இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கணுமே தவிர ஒரு அதாவது ஒரு ஈழத்தமிழரினுடைய சார்பில் ஐயா மரியதாஸ் அண்ணா போன்றவர்கள் இது வழிமுறைகள் இவ்வளவு இருக்குதுன்னு இந்த சிறார்களுக்கு கல்வி மாதிரி அதை கற்றுக் கொடுக்கணுமே தவிர, ஆனால் நகர்வு இந்த போரோடு ஒட்டி நின்று சாகுவதற்கு முதல் இருக்கின்ற வயதானவர்கள் எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து இறக்கி பேச வைக்கணும். அதான் எங்களுக்கு வெற்றி. நாங்கள் தோற்றிருக்கிறது அதுதான். இப்போ நான் பார்க்குறது தான் ஒட்டுமொத்தமாக புலத்தில் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நாங்கள் இருக்கிறோம்.
இந்த மக்கள் நாங்கள் ஒன்று திரளாமல் இங்கே பலமாக நாங்கள் பேசிவிட முடியாது. இல்லையோ யாரோ ஒரு ஆள் வந்து அவருடைய 3 நிமிடத்தை பேசி போட்டு தான் போயினோம். இது இவ்வளவுதான் இருக்க போகுது. இதை மீறி நாங்கள் இப்போ ஒரு மீறல் ஒன்று இருக்குது தானே, ஒரு போராட்டத்துக்கு ஒரு வடிவம் இருக்கும். அந்த வடிவத்தை நாங்கள் ஒரு ஒரு ரன்னிங் ஓடுறோம். ஒரு ரன்னிங் ஓடக்குள்ள ஒரு இடத்துல நாங்கள் வேகமாக ஓட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ நாங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன், அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வி நல்லம், நாங்கள் எல்லாரும் எங்களை தயார்படுத்துவோம் ஓடுறதுக்கு. நம்ம இன்னைக்கு வந்து விஜித ஹேரத்னு நினைக்கிறேன். விஜித ஹேரத் வந்து பேசுனேன்னு சொல்லி கேள்விப்பட்டான். அவர் தங்களோட பிரச்சனையை தாங்களே தீர்த்து கொள்றோம் என்ற துணியில் பேசியிருந்தாருன்னு சொல்லி அறிஞ்சனான். அதை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா? கண்டிப்பாக. அவர் என்னென்றால் அவங்க ஏற்கனவே இது பிளான் பண்ணிட்டேன். இந்த அரசாங்கத்தை நீங்கள் இலகுவா நினைச்சிடாதீங்கோ. இவங்க வந்து ஒரு மன ரீதியான ஒரு மன தத்துவத்துக்குள்ளே போயிட்டு தமிழர்களை வந்து காய் நகர்த்தினோம். இந்த எங்கே இவர்களை அடிக்கணும், எங்கே இதை சரி செய்யணும்ன்றா அவங்க உலகத்திலேயும் இதை செய்யணும். அப்போ இன்றைக்கு அவர் இந்த ஈவெண்ட் முடிய அவர் நேற்றும் அவர் என்ன பேசியிருக்கிறார் இலங்கையினுடைய ஊடகங்கள் என்றால், தங்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அழுத்தம் தரவில்லை. அப்போ ஏன் அழுத்தம் கொடுக்கலேன்னா அவங்க அது படம் காட்டினோம். இப்போ இதுக்கு முதல் நாங்கள் பேசியிருப்போம், இந்த சிறப்பு உரிமைகளை வந்து ரத்து செய்கிறது போன்று தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்சவுடைய குடும்பத்தை வந்து அடித்த பாம்பு போல் விடுகின்ற விடயங்களும், ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்றவர்களும் தமிழர்கள் மத்தியிலும் அவருக்கு ஏதோ தண்டனை பெற்ற விடயங்கள் போல் மனங்களை கூழாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நகர்கின்ற விடயங்களையும் பார்க்கின்ற போதுதான் இங்கேயும் இருக்கின்றது. ஒரு தமிழனின் மனதில் மஹிந்த ராஜபக்சவினுடைய குடும்பங்களில் இருக்கின்றவர்கள் எப்படி நோப்பட்டு அதை சந்தோஷப்படுகின்றார்களோ அப்படி அது மௌனமாக்கப்படுகின்ற அந்த இலட்சியம் தான் இங்கேயும் அது நடக்கிறது. எப்படி நடக்கும்? இந்த தமிழர்களினுடைய உயிர்களை கொன்று குடித்தவர்களை உயிரோடு வைத்திருப்பது மட்டுமே எமக்கு அது பலமாகிறது. ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறது. ஒரு புறம் தமிழர்களுக்கு தங்களை நல்லவர்களாகவும் சிங்களவர்களுக்கு கொடுத்த வாக்கை காட்டிக்கொள்வது போன்றும் உலக தேசத்தை அவர்கள் தங்கள் வசம் வைத்திருப்பது போன்ற மாயையை இந்த இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரலும்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் எப்படி சரி செய்ய போகிறோம்? அவர் வந்து உரையாற்றிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கட பிரச்சனையை நாங்கள் பார்ப்போம். அதான் சொல்றேன் என்னன்னா, இந்த இவர் சொன்ன விடயத்துக்கு இப்போ இந்த 10ஆம் தேதி 11ஆம் தேதி அக்கா உரையாற்றி இருக்கணும். இல்லையோ 8ஆம் தேதிக்கு இடையில ஒரு நாளை ஒழுங்கு பண்ணி எழிலண்ணாவினுடைய அக்கா உரையாற்றிருக்கணும். அவகிட்ட இருக்கிற டாக்குமெண்டேஷன் எல்லாம், அதாவது உள்ளக விசாரணை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பையில திருப்பி அனுப்பின விடயங்கள், அதை மூடின விடயங்கள் எல்லா டாக்குமெண்டேஷனையும் இங்கே கொடுத்துருக்கோம். யாருமே செய்யலை. இப்போ நாங்கள் இவங்ககிட்ட கேட்குறது தொடர்ச்சியாக இப்போ மிகவில் நீங்கள் எல்லாம் தான் இதில் கலந்து கொள்ள போகிறீங்களா? அண்ணா மரியதாஸ் அவர்களை நாங்கள் எடுக்க போகிறோம், அவரோட உரையாட போகிறோம். நீங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வரணும், அந்த அவர்கள்ட்டையும் கேள்வி கேட்கணும். என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேனேன்னா, நாங்கள் ஒரு சிறப்பு உரிமைகள் ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய ஒரு சிறப்பு உரிமை ஊடாக ஒரு சாட்சியங்களை வழங்கியதும், இந்த சாட்சியங்களை வழங்க முதல் பல ஆண்டுகளாக மாமனிதர் அவர்கள் தயாரித்த அறிக்கையோடு ஒட்டி நின்று தடயங்களாகவும் நின்று செயல்பட்டவர்களாக நாங்கள் இதுகளை பற்றி தொடர்ச்சியாக பேசுகின்றோம். அவர்களோடு நாங்கள் அண்ணா மரியதாஸ் போன்றவர்களோடு உரையாடும் போது இன்னும் தெளிவான விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளை பொறுத்தளவில். ஆனால் ஒரு விடயம் என்னவென்றால், இப்போ இலங்கையினுடைய அரசியல் சித்தாந்தம் என்பது அது எமக்கு தெரியும். இதுதான் நடக்கிறது, இதுதான் நம்மை தோற்கடிக்க போகிறதுன்னு தெரியும். அதனால் அவர்கள் சொல்லுவார்கள், இப்போ உள்ளக விசாரணை வேண்டும் என்கின்ற ஒரு அவர்களுக்கு ஒன்றுதானே தம்பி, இலங்கையினுடைய இராணுவம் இந்த ICCக்கு வரக்கூடாது. அதே போன்று அவர்கள் குற்றங்களை புரிந்தார்கள் என்பது சொல்லக்கூடாது. என்றால் நீங்கள் இப்படி பாருங்கள், பனிப்போர் நடக்கிறது. பனிப்போர் காலத்தில் இதே ஐக்கிய நாடுகள் சபைகள் தான் அவர்களுடைய கண்காணிப்பாளர்களாகவும் வந்து அவர்களை நியமித்து வைத்திருந்தார்கள். ஆனால் முடிந்த அளவு சில கொடுகுலங்கள் நடந்தது, சில 1000 கொடுகுலங்கள் நடந்தது. ஆனால் அதை ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ளே மூடி மறைத்தார்கள். அதற்கு பின்னுக்குத்தான் பிறகுதான் 193 நாடுகளாக ஒன்று சேர்ந்த வரலாறெல்லாம் இருக்கிறது. பிறகு நாங்கள் அதை பற்றி பேசுவோம். அதே போன்றுதான் 2ஆம் உலக போரின் போதும் இப்படியான நிகழ்வுகள் நடைபெற்றதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்றுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை உருவாக்குவதற்கு ஒரு பாலமாக பிரான்ஸ் அது ஒரு கோயில் போன்றுதான் அதை அன்றைய காலங்களில் அவர்கள் ஒரு ஒன்று கூடல் செய்வார்கள்.
அது பிரான்ஸ் கோயில் என்று தான் சொல்லுவார்கள். இது ஐக்கிய நாடுகள் சபைகள் அல்ல. ஒரு இதை சொல்லுவது போன்ற ஒரு வரலாறு கொண்டு இப்போ ஒன்று சேருவார்கள். ஒரு 50 நாடு சேர்ந்து என்னென்ன நடக்கிறது என்று பேச அதை பிரான்ஸ் கோயில் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லித்தான் இந்த உலக பரப்பில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமையை காப்பாற்றி விட வேண்டும் என்று கொண்டு வந்த இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியம். எமக்கு எல்லோரும் உதவி செய்ய தயாராக இருக்கின்றார்கள். எல்லோரும் நாங்கள் இன்று பார்க்கின்ற இளையோர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை நாங்கள் செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது அதுதான். ஏதோ எங்கேயோ நாங்கள் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் அந்த போராட்டத்தை அவர் நிச்சயமாக செய்வார்கள். பிறமொழியாளர்கள் அதற்குரிய ஏற்பாடுகள் எங்களால் செய்ய முடியும். அதே போன்றுதான் தமிழர்கள் இதை எந்த தரப்பில் எடுத்துக்கொண்டு போறோம் என்றால் நிற்பவர்களுக்கு அவர் ஒரு ஒத்தாசையா நிற்க வேண்டும் அல்ல. எனக்கு அவர்களை பார்க்கும் இப்போ ஐக்கிய நாடுகள் சபை பார்க்கும்போது எனக்கு நானெல்லாம் இந்த அதாவது சிறையில் இருந்து வெளியில் வந்தோடனே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யுகமாக இருந்தது. ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு வயதிலிருந்து எத்தனையோ ஆண்டுகள் நின்ற நான் வெளியில் வந்து பார்க்கக்குள்ள ஒரு புது உலகம். என்ன நான் செத்துற போலவும் ஒரு ஒரு அப்செட் அந்த அப்படி ஒரு உலகத்தை நான் அப்படித்தான் இவங்களை நான் பார்க்குறேன். இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள மனித உரிமைகளுக்காக நிற்கிற மக்களுக்கு இந்த ஈழத்தமிழர் போய் அங்க பாட்டு இங்க பாட்டு நிற்கிறோம். அதுகள் அனாதையா நிற்குதுகள். அது ஆறுன பிள்ளைகளாக இருக்கட்டும். இதை ஏற்றுக்கொள்ள முடியாதப்ப இதெல்லாம் அண்ணன் இருந்திருந்தா என்றால் இந்த மக்களை எனக்கு இந்த என்னுடைய மக்களை பார்த்து எனக்கு என் மேல கோபம் வருது. நான் என்னுடைய நண்பர்கள் உண்மையா இன்றைக்கு இந்த பொறிமுறை இவங்க ஏற்காவிட்டால் நான் இன்றைக்கு தீக்குளிக்க நான் ரெடியாக இருக்கிறேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஐக்கிய நாடு சபையில் இந்த பொறிமுறை நான் ஈவன் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். இந்த பொறிமுறை நீங்கள் எனக்கு உரையாடணும். ஆனால் இப்படியான விஷயங்களையும் தொடர்ச்சியாக செய்தால் இந்த இடங்கள்லையும் நாங்கள் தீக்குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இது உயிராயிரம் எங்களுக்கு இதெல்லாம் அதுக்குள்ளே இருந்தால் நான் வந்தேன். இதெல்லாமே எனக்கு ஒரு சின்ன விஷயங்கள். அப்போ நாங்கள் சொல்லிட்டோம் இன்றைக்கும் நாங்கள் எங்களை இந்த மண்ணில் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த மக்கள் நீங்கள் தயாராக இருங்கோ. இன்றைக்கும் நீங்கள் இதை ஒரு பெரும் போராட்டம் எடுக்கிறதுக்கு எங்கள்ட உயிராயிரமாக கூட நாங்கள் இதுக்குள்ளே செல்ல தயாராக இருக்கிறோம். அது எங்களோட மக்களுடைய விடிவுக்காக அது சரியான கட்டுப்பாடோட 15 லட்சம் மக்களும் நீங்கள் தயாராகணும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓமனா கடைசியாக 2 கேள்வி. இந்த ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடரில் வந்து எங்களோட தேசியம் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் ஏன் கலந்து கொள்றதில்ல? இப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு விடயத்தை நாங்கள் இப்போ எல்லார்ட்டையும் தேட வேண்டிய தேவை இருக்குது. அண்ணா மரியதாஸ் போன்றவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. பலரை தொடர்பு கொண்டு இதை ஒரு ஒழுங்கமைப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எல்லாரும் வந்து குறுகிய நிற்க வேண்டிய இடம் என்னென்றால் ஒரே இடத்துல நிற்கணும். நிதி எல்லாரும் ஆரை பார்த்தாலும் நிதி நிதி நிதி. அப்போ நாங்கள் இதை எப்படி சரி செய்கிறது? எல்லாரும் இதுக்குள்ளே வந்து நின்று வேலை செய்கிறோம்டா என்ன வேலை என்று இங்கே ஒன்றும் இல்லை. அப்போ வேலை என்று ஒன்றுமே இல்லை. கிராம அலுவலகர் ஊடாக எடுக்கப்பெற்ற விவரங்கள்ல இருந்து எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம். இலங்கை அரசாங்கம் செய்கின்ற இந்த நடைமுறைகளுக்கு உள்ளக விசாரணை என்றால் நாங்கள் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள விளக்கங்களோடும் சாட்சியங்களோடும் ஆதாரங்களோடும் நாங்கள் கொடுக்க போகின்றோம். அதுக்கு இந்த 3 கூட்டத்தொடருக்கும் பலரை தெரிவு செய்கிறோம். கையளிக்கப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், நச்சுக்கு இந்த எரிகுண்டுகளாக காயப்பட்டவர்கள், இப்படியானவர்களை நாங்கள் எடுத்து என்ன பண்ணுறோம், அவர்களை அங்கே அந்த ட்ரைனிங் கொடுத்து அவர்களை போக முதலே இந்த வருஷத்துக்கு முன்னுக்கு 3ஆம் மாதம் நல்லா பேசக்கூடியவர்களை முன்னுக்கு விட்டுட்டு 7ஆம் மாதம் கொஞ்சம் பேசக்கூடியவர்களை விட்டுட்டு பின்னுக்கு செப்டம்பர் மாதம் பேசக்கூடியவர்களை தயார் பண்ணுறது நாங்கள். அவர்களுக்கு அதுதான் வேலை. இதுக்குள்ளே எங்களோட அமைப்பில் இருக்கிறவங்க அதுதான் வேலை. அப்போ அவங்களே அதெல்லாம் பேசி அவங்களுக்கு காட்டுவினோம். இந்த துணைப்பொருளை நீங்கள் பேசணும், இது செய்யணும்னு கொடுப்பினோம். இப்படி ஒரு ஒழுங்கமைப்பை நாங்கள் செய்தால் தான் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தோடையும் உலக தேசத்தோடையும் நாங்கள் போராடலாமே தவிர இல்லையோ அது கஷ்டம். அப்போ அது ஏனுவங்கெல்லாம் போகாமல் இருக்கணும். எதற்காக போகாமல் இருக்கணும் அதை நாங்கள் உடனே அதை ஊடகங்களில் நீங்கள் கொண்டு வரணும். ஒவ்வொரு நேர்காணல் செய்யுங்கோ, ஒவ்வொரு மக்களோடையும் நீங்கள் பேசுங்கோ. இது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் நீங்கள் ஒரு 1000 ஏந்தி போராடலை, ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து சொல்ல போறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதால் உங்களுக்கு இதால் பாதிப்பு இருக்காது. அதில் உள்ளால உங்களோட நண்பர்கள் அல்லது நீங்கள் பொதுவாக சுவிஸில் இருக்கிற ஒரு மீடியா பொதுவாக அண்ணா மரியதாஸ் அவர்கள் எடுத்தோ அல்லது வேறொரு ஆள் எடுத்தோ உங்களுக்கு என்னென்ன நாங்கள் செய்ய வேணும், எத்தனை பேர் நீங்கள் வர போறீங்க, இதை துர்பியோகம் செய்யாதுங்க. அதான் சொல்லுங்க. ஒரு மனித மாவீரர் சாட்சியா ஒரு வருடம் வாரது மட்டும்தான் நீங்கள் பிரியோசனம். இங்கே எல்லாரும் வந்து பிரியோசனம் இல்லை. அதான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு ஆவணப்படுத்தினவர்களும் சாட்சியங்களும் வந்தீர்கள் என்றால் இங்கே உங்களுக்கு மிக பெரும் ஒரு பக்கபலமாக இருக்கும். இல்லையோ சும்மா இந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து பழகுறேன்னு சொல்லிட்டு அதுகளை பேச விட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா இப்படியே காலங்கள் கடந்து போகும். நாங்கள் தொண்டு தண்ணி வத்தி இப்படியே போக முடியும்.
ஆமாம், அதில் சில ஆக்கள் ஊடகங்களுக்கு வர்றதுக்கே பயப்படுற ஆக்களும் இருக்கணும் அமைப்புகள் சார்ந்து. அது மற்றது இப்போ விளக்கு கொளுத்தின சில ஆக்களும் போய் ஐநாவில் பேசுகிற விஷயம் சம்பந்தமாக உங்களோட கருத்து என்ன? இவங்க தான் எல்லாத்துக்கும் பிழையே, முக்கிய பிழையை நான் சொல்லுவது இவங்க தான். இன்றைக்கு இந்த மக்களை இவ்வளவுக்கு கேவலமாக வச்சிருக்கிறது முதல் படி அவங்க தான். இதுல நான் பார்க்கறது என்னுடைய மாமனிதர் அவர்களுக்கு அவங்க செய்த துரோகங்களும் தங்களோட நண்பர்களுக்கு செய்த துரோகங்களும் என் நெஞ்செல்லாம் பிளர்றது. இன்றைக்கு நான் என் மாமனிதருக்காக என்னுடைய நண்பர்களுக்காக ஒரு பொறிமுறை அது தமிழனுக்கு பிரச்சனையாக இருந்தால் நான் அந்த இடத்துல நீங்களும் இந்த இருக்கிறீங்க, அன்றைக்கு நீங்கள் என்ன பார்ப்பீங்க, நான் எரிஞ்சு கிடப்பேன். அது இந்த மண்ணுக்காக அந்த மாமனிதருக்காக நாங்கள் செய்வோம். இவங்கள் எல்லாத்தையுமே சிதைக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற பிளானிங் என்ன பிளான் இருக்கு, எந்த கட்டமைப்பை சரி செய்கிற பிளானிங் இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்லினோம், இப்போ நாம் வந்து இங்கே 2-3 பேரோட கதைச்சிட்டோம். அவங்க சொல்றது என்னடா, எங்கண்ட எல்லாத்தையும் நீங்க அபகரிச்சில்ல, அண்ணா உங்களுக்கு சொன்னவர் ஒன்று கேட்கணும். இப்போ அண்ணா நாங்கள் மிகுதியா இருக்கிறவர்கள் எங்களோட தேசத்தினுடைய ஒரு வித்துக்கள். அப்போ நாங்கள் எவ்வளவு பக்குவமாக இருக்கணும், எவ்வளவு பண்பாடோடு இருக்கணும். நீங்கள் செய்யுங்கோ, நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம், நாங்கள் ஒரு சாட்சியமாக நிற்கிறோம். அறிக்கைகளை தயார்படுத்துறது உங்களுக்கு சாட்சியம் தாரம், இது நடந்ததுன்றத அவருக்கு கொடுக்குறோம். நாங்கள் எங்களோட மாமனிதரோடு அப்படித்தான் செய்தோம், நீதியரசரோட நின்று நாங்கள் அப்படித்தான் செய்தோம் இவ்வளவு காலம். பிறகு இங்கே ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரணும், எங்களோட மக்கள் சுதந்திரமாக வாழணும். வடக்கு கிழக்கிற மக்கள் எந்த இளையோர்களுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது, அவர்கள் ஒரு போக்கில் போயினமென்று தான் நான் இங்கே பலப்படுத்தணுமென்று வந்தால் இங்கே எல்லாம் குழம்பு நிற்க. இப்போ இவர்கள்கிட்ட நாங்கள் கேட்குறதும் அதுதான். இன்றைக்கு விளக்கு கொளுத்தின நீங்கள் ஏன் இதை விளக்கு கொளுத்த முதல் இதெல்லாம் சரி செய்யல் அண்ணா மாதிரியே இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆளும் 6 பேர் கடன்பட்டு ஏதோ ஒரு அமைப்புக்குள்ளாலையெல்லாம் வரையணும். இப்போ நான் இதுக்குள்ளே வந்த பிறகுதான் தெரியும், யாரோ பேசுகிறாக்கள் எங்கெங்கேயோ அமைப்புகளுக்குள்ள. ஏன் இதெல்லாம் ஏன் உங்களால் ஒரு ரிஜிஸ்டர் பண்ண முடியலை? இத்தனை 15 லட்சம் பேர் நாங்கள் இருக்கிறோம். இந்த 15 லட்சம் பேர் 10 ரூபா படி ஒரு மாதம், ஒரு 10 யூரோ ஒரு மாசப்படி பேங்க்ல நாங்கள் போட்டாலே இந்த ஒரு வருஷத்துக்குரிய நிகழ்ச்சிகள் எவ்வளவு இலகுவா செய்ய முடியும். அந்த மக்களை பார்க்கட்டுமே. இன்றைக்கு தானே இன்டர்நெட்டில் எல்லாம் வந்திருக்கு. இன்றைக்கு ஒரு சசிதரன் இருக்கிற ஒருவர் 10 ரூபா இந்த மாதம் போடுறார் என்றால் அவர் பேர் வந்த விவரம் அப்படி அதில் வரும், வெளியில் விடுறது. இன்றைக்கு டிக்கெட் போடுறதுக்கு 4 பேர் ஓஎம் அமைப்பு, காணாமலாக்கப்பட்ட ஒரு அமைப்பிலேருந்து கையடிக்கப்பட்ட ஒரு அக்காவிலேருந்து இன்னும் ஒரு எம்பியும் பாரார், 5 பேர் மொத்தமாக வரையணும். 5 பேரும் ஒரடியாக வரட்டும். யார் இதை செய்கிறோம்? இப்போ அச்சுனாவை கொண்டு வரதுக்கு யாரோ, அச்சுனா சொல்லுது தனக்கு யாரோ ஜெர்மனில் இருந்தது பந்துக்கிட்ட, அச்சுனா எந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு? அச்சுனா எம்பியா வந்த காலத்திலேருந்து ஒரு அறிக்கையை தேர்வு செய்து ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு அனுப்பலை. ஆங்கில புலமை சிங்கள புலமை எல்லாம் இருக்கிறவர் ஆங்கிலத்தில் முதல்ல எதை செய்யணும். அவர் சட்டத்திறனியை வச்சிருக்கின்றால் ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய சட்டம் தெரியணும். ஈழத்தமிழன் எங்கே போனான்ன்றது இருக்கணும். ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஈழத்தமிழன் நிற்கிறது மனித உரிமை சார்ந்து. ஒரு தொழில் விஷயத்துக்காக நீங்கள் போய் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஏமாற்றிட்டு போயில, அது எங்கட மக்களை ஏமாறுது. அப்போ நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம், இவர்களுக்கும் சரி செய்யுங்கோ. நீங்கள் விட்டதாக இருக்கட்டும், இப்போ இவர்கள் சரி செய்யட்டும். இப்போ உடனே அவர்கள் சரி செய்யட்டும். இப்போ இந்த அண்ணாக்கா எல்லாருமா சேர்ந்து இங்கே ஒன்று நான் என்று நிற்கிறது தான் இந்த பிரச்சனை. இப்போ அவர்களுக்கு அண்ணா செய்தானே காட்டினார். பேச்சுவார்த்தை காலங்களில் கண்ட கழிசறையெல்லாம் கொண்டு வந்து இந்த இதுக்குள்ளே கண்டு ஒரு தமிழ் அரசியல் கட்சியை உருவாக்கித்தானே விட்டவர். அப்போ எல்லாத்தையும் கண்டவர்கள் மீண்டும் மீண்டும் இங்கே வந்து கொண்டு அண்ணாட பேர மரியாதையை கெடுத்து கொண்டு நிற்கிறோம். அப்போ அதான் நான் ஒதுங்கியிருக்க உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாளும் பேசியிருக்கிறீங்க என்னோட. நான் ஒதுங்கி நிற்கிறதுக்கு தாங்க. எல்லாரும் செய்ததை நானும் செய்திடக்கூடாது. நான் தனித்துவமாக நிற்கணும். என்னால் முடிஞ்சதை நான் செய்துட்டு போகணும். இன்றைக்கு அண்ணா மரியாதாஸ் அவரோடையும் பேச போகிறது தான். எத்தனை பேர் அண்ணா வரணும், என்னால் இது முடியும், நான் செய்துட்டு போகணும். இரவு போல உழைக்கிறேன்னா இந்த டிக்கெட் போடுறோமா தரேன், நாங்கள் போடுவோம் செய்வோம், இத்தனை பேர் வரட்டும், இதைத்தான் நாங்கள் செய்வோம். மற்றது எங்களோட சைட்டால் உங்களுக்கு என்ன செய்யணும், எந்த அறிக்கை வேணும், என்ன தடயம் வேணும், அதை நாங்கள் கொடுத்து கொண்டிருப்போம். ஏதோ செய்யணும். இது இவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களோட மண்ணையும் நாட்டையும் நினைக்கக்குள்ளே அவ்வளோ நெஞ்செல்லாம் அவ்வளோ பிளக்குது. அப்போ அவ்வளோ வலி, அவ்வளோ ரணமாக இருக்குது. இந்த மக்களுக்காகவா நாங்கள் ஜெயிலேருந்து வந்தோடனே எல்லாரும் சொன்னாங்க படியுங்க, இது தலையிடாதீங்க, நீங்கள் பார்க்குற சனம் இல்லை இதுன்னாங்க. ஆனால் எங்களுக்கு எங்களோட நண்பர்களினுடைய அந்த இரத்த வெள்ளங்களில் கிடந்த அந்த நினைவுகள் தான் இதுவரைக்கும் கொண்டு போய் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தோம்.
சரி, நாங்கள் மீண்டும் இவர்கள் சரி செய்யட்டும், எல்லாரையும் சரி செய்யும் கொண்டு மட்டும் நாங்கள் பேசுவோம். யார் மீதும் நாங்கள் குறை சொல்லி கொண்டிருக்கல. எல்லாத்துக்கும் காரணமாக இப்போ எல்லாரும் என்னென்றால், தம்பி என்ன வழி என்று சொன்னால், இவங்க அந்த விளக்கேற்றவர்கள் மீது எல்லாருமா வந்து இன்றைக்கு ஒரு பழியை தூக்கி போட்டுட்டினோம். தங்களோட அமைப்புகளையும் சிதைச்சது இவங்க தானேண்டா. இது ஏன் எங்களுக்கு ஏன் தேவையில்லாவே? எங்களுக்கு ஏன்? நாங்கள் ஒரு போராளியாக இருந்த எங்களுக்கு என்னத்துக்கு? நாங்கள் பக்கபலமாக இருப்போம் இந்த மக்களுக்கு. அறிவாந்த விஷயத்தை சொல்லுவோம், அரசியல் என்ன நடக்குதுன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனால் எவ்வளவு வலி என்று பாருங்க. அதுக்குள்ளேயெல்லாம் இந்த படியங்கள் போனவங்களே என்ன அறிஞ்ச படியங்கள் எல்லாம் கன பேர் இருக்கிறாங்க. என்னன்னு தெரியாது. அண்ணாவை ஒரு நோயாளியாக செத்துரு வேண்டதுக்காக விளக்கேற்ற போனவங்கள அவங்களையெல்லாம் போட்டு அவ்வளோ அவமானப்படுத்துறாங்க. நெஞ்செல்லாம் படித்து போய் தான் நானும் தரணும் கதைக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. பார்ப்போம் தம்பி. ஓமன் அதுதான் இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒன்றுபட்டு இந்த ஐநாக்குள்ளே போகணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்படியான ஒரு சிலரால் தான் இந்த ஒன்றுபடுறதுக்கான மனநிலைமை இல்லாமல் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால், ஒரு புரிதல் இல்லாமல் இப்போ விளக்க கொளுத்திட்டு ஐநாக்குள்ளே போய் என்னத்தை பேசிவிட முடியுமென்ற ஒரு கருத்தொண்டு வருது இல்லையா? அப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமாக தான் அது பார்க்கப்படுது. அதனால தான் இப்போ பிரிஞ்சு இருக்கிறது எந்த அளவுக்கு, அந்த ஒற்றுமைன்றது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு சொல்ல தெரியல. இப்போ ஐக்கிய நாடுகள் சபைகளில் பொறுத்தளவுல இங்கே யாரும் பேசி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கோர்வையான அறிக்கைகள் தொடர்ச்சியாக கொடுக்க ஒரு ஜனவரியும் கொடுப்பதற்கு நாங்கள் இப்போவே தயாராக்கிறோம். அறிக்கைகள் எல்லாம் ஒவ்வொரு ஜனவரியும் கையளிக்கிறதுக்கு கூட ஏற்ற மாதிரி நாங்கள் தயார்படுத்திடுவோம். இந்த அறிக்கைக்கு பிறகு நாங்களே தெரிவு செய்ய போகிறோம் யார் எந்த உளவியல் ரீதியாக நாங்கள் வெள்ளக்காரரையோ அல்லது இலங்கையில் இருக்கிற பார அமைச்சர்களையோ நாங்கள் கொண்டு போகலாம் என்ற உளவியல் தந்திரங்களோடு நாங்கள் போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இனி எங்களோட பயணங்கள் எல்லாம் எப்படி உலக தேசத்தில் இருக்கின்ற இலங்கை அரசும் சரி இந்திய தேசமும் சரி எம்மை உளவியலால் அடிக்குதோ அந்த உளவியலை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். முதல்ல நாங்களும் இனி உளவியலால் தான் இவர்களுக்கு அடிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நாங்கள் எந்தெந்த இடத்துல காய் நகர்த்தணும். அப்போ காய் நகர்த்துறா எங்கள்கிட்ட எல்லாரும் இருக்கணும். எரிஞ்சவர்கள் இருக்கணும், செல் விழுந்து கால் கை இல்லாதவர்கள் இருக்கணும், கையளித்தவர்கள் இருக்கணும், காணாமலாக்க எல்லாரும் இருக்கணும். அப்போ அவர்களை கொண்டு வரணும். அவர்களை நாங்கள் தயார் பண்ணி எடுக்கணும். இவரை கொண்டு வாரத்தில் என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் முதல்ல ஒரு அமைப்பு இங்கே திடமாக இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஏண்டா ஒருவரை தயார் பண்ணணும், அமைப்பு தயாராக இருக்கணும், அவருடைய பொன்சர் விஷயம் பார்க்கணும். 1000 ரூபா கூலி தொழிலாளியும் ஊரில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களையெல்லாம் இங்கே கொண்டு வரணும், அவங்களை திருப்பி பக்குவமாக அனுப்பி வைக்கணும். அப்போ அதுக்கு ஒரு அமைப்பு நாங்கள் இல்லாமல் இங்கே எதுவும் நாங்கள் சரி செய்து விட முடியாது. இல்லாட்டி அவர்களால் இப்போ நிற்கிற பிள்ளைகளை மாய்த்தான் அண்ணா மரியதாஸ் அவர்கள் உலக காலம் எப்படி கொண்டு போனாரோ அல்ல வேறு ஆக்களை கொண்டு போச்சுனமோ அல்லது இப்போ இந்த பிள்ளைகள் இந்த சிறார் இளம் பிள்ளைகள் எப்படி ஒரு நாட்டில் இருந்து வந்து உரையாடுவது இப்படித்தான் முடிய போகுது. வேறு ஒன்றுமே முடிய போகிறது கிடையாது. அதுக்கிடையிலே 100 எல்லாம் மேய்ஞ்சி போட்டுட்டு போடும். இந்த அடுத்த வருஷம் நேற்று முன்னாள் 6 படி எழுத இன்னும் அடுத்தது வரக்குள்ளே அரைவாசி தமிழர் இருக்க மாட்டாண்டா. அவ்வளவுதான். அந்த ஈழத்தமிழனுடைய கொள்கைகளும் அவருடைய எண்ணங்களும் அவ்வளோத்தான் இருக்க போகுது. அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஈழத்தமிழன் தோற்கடிக்கப்படக்குள்ள இலங்கையிலேயே சதாப்தம் இல்லாமல் போகுது. அதை நான் இன்றைக்கு எழுதி வைக்கட்டும். நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன், எழுதி கொண்டும் இருக்கிறேன். அது சதாப்தம். இலங்கையில் வாழ்கிற ஈழத்தமிழன் என்கின்ற சதாப்தம் இல்லாமல் போகும். ஐக்கிய நாடுகள் சபை தோற்கடித்தால் ஈழத்தமிழன் இருப்பே அங்கே அவன் ஒரு இலங்கையனாகத்தான் வாழ்வான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கிடையில் எல்லாரும் தயாராகிருங்க. 2026 எவ்வளவு நாங்கள் வேகமாக ஓடையிலுமோ எழும்பி ஓடுவோம். ஓமன் இறுதியாக ஒரு பொதுவான ஒரு கேள்வியை எடுத்து நான் வர்றேன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைகள் சம்பந்தமாக நாங்கள் ஐநாவில் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கணும் என்று சொன்னால், ஒரு சாதாரண மனிதன் அந்த இனப்படுகொலை தொடர்பான நேரடி ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அந்த ஆதாரங்களை அவங்களோட வாய் மூலமான வாக்குமூலங்கள் அல்லது எழுத்து மூலமான வாக்குமூலங்களை நாங்கள் எடுத்துட்டு அதை ஐநாவில் சப்மிட் பண்ணுறதுக்குரிய ப்ரொசஸஸ் என்ன? இப்போ எனக்கு இது எப்படி நடந்ததுன்னு சொன்னால், நான் அனுபவத்தின் ரீதியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு ஐசிஆர்சி ஊடாகத்தான் ஐயா அவர்கள் என்ன இதுக்குள்ளே கொண்டு வந்து இணைச்சவர். அதுவும் ஐயா அவர்கள் விக்னேஸ்வரன் அவர்கள் நீதியரசு அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம் அது. அவரோட நாங்கள் சில விடயங்களை அவரோட உரையாடினாங்கள். அப்போ அவர்
சந்திக்க வார உள்நாட்டிலிருந்து வார மனிதர்களோட வந்து அவர் ஒரு ஒன்று கூடலை வைப்பார். இந்த ஒன்று கூடல் அடிப்படையில் எங்களோட தடயங்கள் சாட்சியங்கள் எல்லாமே கையளிப்பார். இப்படி ஒரு பெரும் அவர்கள் எல்லாம் பெரும் இன்னும் பல அமைப்புகள் வந்தார்கள். அதனுடைய ஒரு அறிக்கை கூட வெளியாகி இருந்தது. நாங்கள் கொடுத்ததனுடைய அறிக்கை கூட சுவிட்சர்லாந்தில் இருந்து ஒரு அறிக்கை வெளியாகி இருந்தது. அப்படி வேலை செய்வது தொடர்ச்சியாக இந்த சாட்சியங்கள் அமைப்பது. ஆனால் நீங்கள் இதை கொடுப்பது என்றால் நீங்கள் ஒரு அமைப்புக்கு கீழால் தான் கொடுக்க வேண்டும். ஒரு என்ஜிஓக்கு கீழால் அவரோடு சேர்ந்து தான் நீங்கள் பணியாற்ற வேண்டும். நீங்கள் தனியாக வந்து நின்று கொண்டு இதை கொடுத்து விட முடியாது. அப்படி நீங்கள் தனியாக கொடுப்பது என்று சொன்னால் அதுக்கும் ஒரு வழி இருக்கிறது. ஐக்கிய நாடுகளினுடைய தலைமை செயலகத்துக்கு நீங்கள் எல்லாம் அனுப்ப வேண்டும். இப்போ ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய செயலகம் என்று தலைமைச் செயலகம் அல்லது செயலகம், ஐக்கிய நாடுகள் செயலகம் என்று இருக்குது, அல்லையோ பொதுச்சபை என்று இருக்குது. இதுக்கும் நீங்கள் உங்களினுடைய எல்லாமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஒரு ஈழத்தமிழனா நீங்கள் எல்லாமே எழுதி அனுப்பி வைக்கலாம். இல்லையோ இந்த நிறைய இமெயில் இருக்குது, கணக்க இமெயில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எடுத்து அதன் மூலம் அனுப்பி வைக்கலாம். ஆனால் எது உங்களுக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு போகிற விதிமுறை என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒரு மனித உரிமை சார்ந்து போகக்குள்ள அது வலுவாக போகணும். அது வலுவாக போகணும்னா எங்களுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. அந்த அமைப்பு ஊடாக போனால் தான் எங்களுக்கு ஒரு பலம். இதை நீங்கள் எப்பவும் மறந்துடாதீங்க. ஒரு வேறு விடயங்களுக்கு நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு பார்வையாளராக போகிறது வேறு விடயம். ஆனால் நீங்கள் ஒரு இனத்தினுடைய ஒரு அடிப்படை இதாக போகணும் என்றால் நீங்கள் அதுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க ஒரு அமைப்பு கீழாக. ஓமண்ணா, நன்றி அண்ணா. அதாவது இப்போ இந்த நேரடி சாட்சியங்களில் ஒரு ப்ரொஜெக்டை நாங்கள் தயாரிச்சுட்டு ஒரு இப்போ ஊரில் இருக்கிற ஒரு ஐசிஆர்சியோ அல்லது ரெட் க்ராஸ் ஊடாக அணுகலாம் என்ன? இல்லை, நேரடி சாட்சியம் என்றது பல முறைகள் வரும். இப்போ நேரடி சாட்சியங்கள் என்றது புலத்தில் வந்தவர்கள் ஒரு விதத்தில் கொடுத்திருப்பினோம், சரிங்க தானே? புலத்தில் வந்தவர்கள் இப்போ சிறப்பு உரிமையை கொண்டு இப்போ வந்த அவர்களே ஒரு விசாரணையை மேற்கொள்வார்கள். அது அவர்களுக்குள்ளே இருக்கும். ஒரு சிஐடி போன்று ஒரு சிறப்பு உரிமையை ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கிற ஒரு சிறப்பு உரிமை கொண்டு அவர்கள் ஒரு குழுக்களை உருவாக்கினோம். அவர்கள் அந்த குழுக்களுக்கே அவர்கள் பல வேலை திட்டங்களை வந்து பொது சபையால் வந்து நிரூபிக்கப்பட்டு அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் ஈழத்தமிழர்களுக்காக. அதுவும் ஒரு சாட்சியம் தான். அவர்கள் ரகசியமாக எடுத்து விசாரிச்சுட்டு எல்லாம் வாங்கிட்டு போறதும் ஒன்று. ஆனால் அதே ஒருவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு ஒரு என்ஜிஓ ஊடாக அவர் போய் கொடுக்கறதும் இருக்குது. இப்படி பலது இருக்குது. இதே நீங்கள் இலங்கையில இருக்கிறவர் சாட்சியம் என்று சொன்னால் அது ஒரு விதிமுறையாக இருக்குது. இப்போ அந்த விதிமுறை நீங்கள் ஒரு நிர்வாகத்துக்கு கீழே தான் போகணும். நீங்கள் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது. என்றால் உங்களோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும். எனக்கு பின்னால் நீதியரசர்கள் எல்லாம் இருந்தபடியால் நான் என்னுடைய படியங்கள் எல்லாம் நின்றபடியால் அதெல்லாம் ஒன்று அமைச்சது பயப்படாமல் எடுக்கிற விஷயங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். அந்த இன்னொரு ரகசியம் கதைஞ்சிடக்கூடாது என்று பல விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு தான் தொடர்ச்சியாக செய்தாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த சிறப்பு உரிமை ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய சிறப்பு உரிமை கொண்டு தமிழர்களுக்காக ஒரு 12 பேர் பெற்ற ஒரு குழு கொண்டு பல நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அந்த நடவடிக்கையில் ஒன்றுதான் இந்த ஸ்லெப் பொறிமுறை என்பது. இந்த ஸ்லெப் பொறிமுறை என்பது அது ரகசியமான விசாரணைகளோடு வாக்கள் எடுத்தெடுத்து நேரடியாக விசாரணை செய்து கொண்டு இப்போ அதெல்லாம் முடிஞ்சுது. இனி இன்னொரு தீர்மானங்கள் வந்தா தான் அது வரும். இப்ப விசாரணைகள் அதுகள் எல்லாம் முடிஞ்சுது. இப்ப நாங்கள் அதுகளுக்கெல்லாம் இப்ப நாங்கள் செய்ய தேவையில்லை. இப்ப நாங்கள் வார பொறிமுறைக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய அளவு நாங்கள் இப்ப ஒருமித்த ஈழத்தமிழரா இப்ப அவங்க என்ன இதுல இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்றேன். நல்ல இது ஒரு கேள்வி. இதுல முக்கியமா என்னன்னு சொன்னா இப்ப சுயநிர்ணய உரிமையா இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய இந்த தோற்கடிக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய அழிவாக இருந்தாலும் சரி நாங்கள் போராடணும். அந்த போராட்ட குணம் இருக்கணும். இப்போ நாங்கள் எதுவுமே இங்கே புலத்தில் செய்கிறதுக்கு தயார் இல்லையோ. நிகழ்ச்சி செய்ய தயாராக இருக்கணும், யாரும் போராட்டம் செய்ய தயாராக இல்லை. இப்போ ஈழத்திலையும் அப்படித்தானே, நிகழ்ச்சி செய்ய தயாராக இருக்கணும், அவங்க வந்து போராட தயார் இல்லை. அப்போ அதான் நாங்கள் சொல்கிறோம், எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டுக்கணும் என்றால் தெரியும். நீங்கள் அந்த இப்போ நீங்கள் சுவிஸில் இருக்கிறபடியாக உங்களுக்கு தெரியும். OSCR என்ற ஒரு அமைப்பு ஒன்று நீங்கள் 2027 இது வந்து IJPE என்று சொல்லி ITJPE என்று சொல்லி 2007 ஒரு அறிக்கை ஒன்று வெளியாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட அந்த
என்ன நீங்கள் அசுல் கேட்குற அவங்களே வந்து அதுக்குள்ளே எல்லாம் வந்திருப்பினோம். இப்படி அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 150 அமைப்புகள் அதுக்குள்ளே நின்று அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். அதெல்லாம் கேட்டுறீங்கன்னா தெரியும். அதுக்குள்ளே எல்லாம் எங்கள்கிட்ட விஷயம் இருக்குது. நாங்கள் கொடுத்த விஷயங்கள், ஐயா அவர்கள் கொடுத்த விஷயம் தான் அதில் கணக்கு இருந்தது. 2017 சொல்கிறீங்க? 2017. ஓ, அந்த அறிக்கை அப்படியெல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் சொல்லணுமே, அதுக்காக சொன்னேன். இதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னதுக்காகண்டா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களை பற்றி. ஒரு ஈழத்தமிழனுக்காக உலகம் இந்த ITJP என்ற இந்த அறிக்கையினூடாகவே தெளிவுபடுத்தியிருப்பினோம். அவ்வளவு கொடூரங்கள் நடந்தது என்று சொல்லி 2011 வரைக்கும் இருந்தது. அறிக்கை கொடுக்கப்பட்டது. அவ்வளவு தெளிவு. அதுக்கு பிறகு 2017 வரைக்கும் இலங்கையில் என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஈழத்தமிழனுக்குண்டாக அவங்களும் வந்து இது பண்ணியிருப்பினும் ஒரு அகதியை வெளியேற்றக்கூடாண்டும் அவங்களோட சார்பில் அவங்களோட அறிக்கையும் அதுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் பெரும் வேலைத்திட்டம் நடந்தது. அப்படி எங்களோட வேலைத்திட்டம் செய்யறதுக்கு உலக தேசம் இன்னும் இருக்குது ஈழத்தமிழனுக்காக. எங்கடையவன் அதுக்கு தயார் இல்லை. அவ்வளவுதான். ஓகே, நன்றி. ஓகே ஓகே. இப்போ அம்பாறை மாவட்டத்தில் உடும்பன்குளம் படுகொலை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது சம்பந்தமா என்ன அணுகிய ஒரு ஆள், அதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட சம்மந்தப்படுற ஆள் அணுகி கதைச்சிருந்தவர். இப்போ அதுக்காக தான் கேட்டேன் நான் இதை. ஓகே, அது உங்களுக்கு நல்லா இருக்கு. இன்னும் அதை ரெடி பண்ணிட்டு இப்படி இப்போ அதெல்லாம் எடுத்து வைக்கணும். நாங்கள் எங்களுக்கு அதை எடுத்து ஐக்கிய நாடு சபைகளுக்கு கொடுத்து வைக்கக்குள்ள ஒரு இப்போ அண்ணா மரியதாஸ் போன்றவர்களுக்கு தெரியும் இந்த அறிக்கை வரக்குள்ள நாங்கள் இதை கொண்டு எந்த இடத்துல இலங்கைக்கு அடிக்கணும்ன்றது தெரியும், உலக தேசத்துக்கு அடிக்கணும்ன்றது தெரியும். அதில் சமர்ப்பிக்கலாம். ஆனால் வேலை செய்யணும். அவருக்கு பாதுகாப்பு இருக்கணும் முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாம் எடுக்கலாம். நாங்கள் போன வருஷம் உடும்பன்குளம் படுகொலை அந்த நினைவு இது கொண்டாடுற டைமே, அனுஷ்டிக்கிற டைமே இராணுவம் வந்து கடுபிடி செய்தது. அதையும் நான் பதிவு செய்திருந்தேன். நான் இந்த வருஷம் ஒரு பிரச்சனையும் வரல. பாப்பா நேரடி சாட்சியங்களை எடுக்க முடிஞ்சால் நான் அதுக்குரிய முயற்சிகளை செய்கிறேன். கண்டிப்பா. அதெல்லாம் நல்ல விஷயம். நல்ல விஷயம். அதெல்லாம் அப்படி எடுக்கிறது நல்ல. ஓகே, நான் தொடர்ந்து பேசுங்க. ஓகே, நன்றி அப்பன். உங்களுடைய இதில் தான் இருக்குது இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள பணியாற்றுறவர்கள், அதுக்குள்ள இந்த கல்வியை கேட்க போகிறவர்கள், அடுத்த தலைமுறையாக மாறிக்கொண்டிருப்பவர்கள். அதை விட இப்போ எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டங்களோடு நிற்கின்ற செய்தவர்களுக்கு ஒரு உறுதுணையாக நின்று கொண்டு அவர்கள் வர வேண்டிய ஏற்பாடுகளை செய்து அங்கே எவ்வளவுக்கு பேச வைக்க முடியலுமோ, அந்த நேரங்களை நாங்கள் எவ்வளவுக்கு கவர் பண்ண முடியலுமோ அது எங்களுக்கு வெற்றி தான். அதைத்தான் தோற்றுடக்கூடாது. அதான் பிரச்சனை. இன்றைக்கு எல்லாரும் தோற்றுட்டினோம். ஆனால் நிகழ்வுகள் செய்யணும் இவ்வளவு காசு பார்க்காம. சரி, நாங்கள் அவங்களையும் இப்போ நாங்கள் கூப்பிடுவோம், உங்களையும் கூப்பிடுறோம், உங்களுக்கு ஒரு அழைப்பு நாங்கள் விடுறோம். வாங்கோ, வந்து அவங்களோட கதைச்சு கொள்ளுங்க. நாங்கள் ரெடி பண்ணுவோம். எல்லாம் ரெடி பண்ணுவோம். கதைக்க வேண்டிய விடயங்கள் வந்து ஓரளவுக்கு கதைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கதைக்கிறதுக்கு இருக்கும். அதுதான் என்னென்றால் நாங்கள் இதில் முதல் நாங்கள் சொல்லுவது அர்ச்சுனா அவர்களுக்கு முக்கியமாக சொல்லுகின்றோம். என்னவென்றால் மக்களை நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் ஏமாற்றலாம், படித்த பட்டதாரிகளை ஏமாற்றலாம். ஐக்கிய நாடுகள் சபைகளை வந்து ஏமாற்ற உங்களால் முடியாது. நீங்கள் வந்து இங்கே ஒன்றுமே இங்கே நடைபெறுவதில்லை. ஒரு விளையாட்டு சின்னமாக இதை தமிழர்கள் தரப்பில் மாற்றி விடாதீர்கள். அவ்வளவுதான் நாங்கள் கேட்கின்றோம். இப்போ உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்கள் என்றால், முதலில் உங்களுடைய அறிக்கையை தயாரியுங்கள். ஈழத்தில் பிறந்த ஒரு தமிழ் மகனாக உங்களுடைய கல்வியை கேட்ட காலங்களில் இருந்து இன்று நீங்கள் பாராளுமன்றம் இருக்கும் வரைக்கும் தமிழர்களுக்கு என்ன நடந்திருக்கின்ற சுருக்கமாக தெளிவாக எழுதி முதல்ல அனுப்புங்க. அதுக்கு பிறகு நீங்கள் 2-3 வருடம் தொடர்ச்சியாக அதை செய்துட்டு அதுக்கு பிறகு வந்தீங்கன்றால் அது ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு ஒரு பலமாக இருக்குமே தவிர நீங்கள் ஒரு களமுனையில் நின்று சிதைந்து காயப்பட்டு சித்திரவதை பெற்று எதுவும் பெற்றவர்கள். நீங்கள் இலங்கையில் படித்த அரச பணத்தில் படித்த ஒரு மாணவன். அதைத்தான் இங்கே சர்வதேசம் பார்க்கும். தயவு செய்து இந்த பட்டதாரிகள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அரச பணத்தில் படித்த ஒரு மாணவன். அப்போ நீங்கள் அரசுக்கும்
அந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கிற விஷயங்கள் என்ன, உண்மையான விடயங்கள், நீங்கள் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தின் அமர்வின் பிரகாரப்படியும் அந்த சத்தியக்கோட்டு பிரமாணப்படியும் அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்து விட முடியாது. மக்களை ஏமாற்றி இதையும் உங்களுடைய அரசியலுக்காக சுய தலைவரைத்தான் விட்டு வாழுகிறீர்கள் என்றால் ஐக்கிய நாடுகள் சபைகளை விட்டு வாழாதீங்கோ. இங்கே யாரோ உங்களுக்கு இந்த குறுக்கால் நின்று கொண்டு இப்படியான அயோக்கிய வேலை செய்கின்ற இந்த புலத்தில் இருப்பவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகள் இருக்கின்றன. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களையெல்லாம் நான் கண்டனோ கையில் நீங்கள் யாரெல்லாம் வந்து கண்டனோன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல மாட்டேன். நான் மீண்டும் சொல்லிட்டேன், இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் இறுதியாக இருக்கிறது இந்த ஈழத்தமிழரினுடைய அரசியல் சித்தாந்தம். அதை தோற்கடிக்கணும் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் நான் திருப்பியும் சொல்லிட்டேன், நாங்கள் உயிராயிரம் என்ன எந்த ஆயிரமாகவும் ஐக்கிய நாடுகளுக்காக மாற தயாராக இருக்கிறோம். உங்களை மாதிரி யாக்கள் வந்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்களும் வீணா போவீங்க. துரோகம் செய்யாதீங்க. அண்ணா மரியதாஸ் அவர்களுக்கு செய்த துரோகத்தை மீண்டும் மீண்டும் உங்களுடைய இனத்துக்கு செய்யாதீங்க. உங்களுக்கு இதால் என்ன வரப்போகுது? அதை நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். அர்ச்சுனா அவர்கள் சொல்கிறோம், தயவு செய்து உங்களுக்கு மக்கள் வாக்களித்து உங்களை பாராளுமன்றம் அனுப்புனா அங்கே இருக்கிற பட்டதாரிகளினுடைய நிலைமையை பாருங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. கிராமத்துக்கு என்ன செய்யலுமோ அர்ச்சுனா அதை செய்யுங்க. தயவு செய்து நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இங்கேயும் வந்து குழப்புற ஏற்பாடை செய்யாதேங்கோ. நான் பயங்கர விசரில் இருக்கிறேன், என் உடம்பெல்லாம் கொதிக்குது, என் நெஞ்செல்லாம் பிளக்குது. உங்களோட செயல்களை பார்த்து 15ஆம் தேதி இதே போராட்டம் செய்ய போகிறோம். ஆனால் பாரிஸில் நாங்கள் நிகழ்வு செய்ய போகிறோம். அயோக்கிய கூட்டம் இந்த கண்ணில் முழிச்சிடாதீங்க 15ஆம் தேதியெல்லாம். நீங்கள் இது வந்து எங்களை வந்து இது வந்து எங்களுக்காண்டி தான் வேணுமென்னு செய்யணும். எங்களை வந்து வெறுப்பேற்றதுக்காண்டி தான் இதை செய்யணும். உணர்வுள்ள ஆக்களை வந்து வெறுப்பேற்ற ஒரு மனு தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. நாங்கள் இதில் வந்து கண்டும் காணாமல் இது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டு நாங்கள் வந்து கடந்து போகிறதான் இதுக்குள்ளே வந்து நாங்கள் எங்களை வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் செயல்பட முடியாதுன்னு. இது ஒரு இனத்தினுடைய விடிவு. ஒரு 50,000க்கும் பட்ட மாவீரர்கள் உறங்குற ஒரு பூமி இது. இந்த ஈழமன்ற இந்த வடகிழக்கு மண்ணை வந்து எப்படி காப்பாற்றணும்னு தெரியாமல் நாங்கள் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு செப்டம்பர் மாதம் வந்து பேச வேண்டிய தடயங்களோடு வாழ்கின்றவர்களை கூப்பிடாத சமூகம் இவர்கள் எல்லாம் நடத்துகின்றார்கள். இதுவரைக்கும் வந்து எம்மோடு இணைந்து நின்றவங்களுக்கு நாங்கள் இன்று நன்றியை கூறிக்கொண்டு, தம்பி தரணவர்களுக்கும் தம்பி மதனவர்களுக்கும் நவருவன் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, கீழே இருந்து பார்வையாளராக கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களை நீங்கள் விழிக்காமல் விட்டால் உங்களை விழுங்குவார்கள். எம் இனத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்ற ஒரு தெளிவு உங்களிடம் இல்லாட்டி உங்களுடைய பிள்ளைகள் அந்த சந்ததியினுடைய அபிலாசைகள் தொலைக்கப்படும். ஒரு நிழலில் வாழ்ந்த ஒரு இனம் இராணுவத்தால் தோற்கடிக்கப்படுகின்ற போது இருப்பது அரசியல் தீர்வு என்பதும் பாதுகாப்பு என்பதும் ஐக்கிய நாடுகள் சபை. இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை தோற்கடித்தால் இந்த சிங்களம் இன்னும் மார்பு தட்டி கொண்டு திரிவார்கள். அவர்கள் அதற்குரிய காய் நகர்த்தல்களைத்தான் செய்கின்றார்கள். நாங்கள் அதுதான் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் என்னவென்றால், தெளிவார்ந்த சமூகமாக மாறுங்கள். இந்த நிமிடம் வரைக்கும் எம்மோடு இணைந்திருக்கிறதுக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் நாங்கள் இதை ஒளிபரப்பு செய்வோம், அதையும் கேளுங்கள். நன்றி. இதுல நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த சிங்களத்தின் அம்புதான் அந்த நீங்கள் குறிப்பிட்ட நபர் உண்டு. அவர் வந்து அவருடைய வேலை திட்டமே வந்து அனுராக்காண்டி இனப்படுகொலைன்னா எங்களோட ரத்தத்தை உறிஞ்சின ஒரு பங்கு வந்து ஏபிக்கும் அனுராகம் இருக்கு. மற்றது தரன் இதில் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய அமர்வுகளில் நீங்கள் கலந்து கொள்வதான விடயங்கள் பற்றி உங்களை நாங்கள் பேசுவதற்கும் எங்களினுடைய இந்த இணையதளத்தில் அழைக்கிறோம் உங்கள் இருவரையும். என்றால் எமக்கு நாங்கள் ஒரு மக்களின் குரலாக இருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபைகளை நீங்கள் துப்பியோகம் செய்துவிட முடியாது. நீங்கள் வர வேண்டுமென்றால் சில விதிமுறைகள் இருக்கிறது, அதற்கு பிறகு வரலாம். ஆனால் உங்களுக்கு பின் இதெல்லாம் என்ன நடக்கிறது என்பது நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் எல்லா விடயங்களும் பார்த்து விட்டோம். அது எதுவுமே அங்கே பூர்த்தி செய்யப்படாததால் நாங்கள் உங்களோடு பேசுவதற்கு காத்திருக்கின்றோம். அடுத்த நேரலையில் முடிந்தால் எம்மோடு அர்ச்சுனா அவர்களும் தங்கை அவர்களும் வந்து எம்மோடு உரையாடுங்கள். நன்றி.
ம். அதே மாதிரி வந்து எங்கட தளத்துக்கு வர்றதுக்கும் விதிமுறைகள் இருக்குது. மற்ற தளங்கள் மாதிரி வந்து அவர்கள் மற்றது தரன் அண்ணா போஸ்கோ அவர்கள் அண்ணா போஸ்கோ மரியதாஸ் அவர்கள் எங்களோடு முடிந்த தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் என்றால் இது மக்களோடு உரையாட வேண்டும். மக்களோடு உரையாடுகின்ற போது நாங்கள் உங்களுக்கு ஒரு ஏற்பாடை வருகின்றவர்களுக்கு டிக்கெட் செலவுகள் அதுகளை நாங்கள் செய்து தர வேண்டும். அது ஒரு அணியாக நிற்க வேண்டும். இந்த ஒரு அணிதான் நீங்கள் இதற்குள் நின்று அடுத்த தலைமுறையை காய் நகர்த்த வேண்டும் என்பதால் நீங்களும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், மக்களோடு உரையாடுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை மக்களோடு உரையாடாமல் மக்கள் அதை தெளிவு பார்த்து புரிந்து கொள்ள மாட்டார்கள். மரியதாஸ் அவர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் அண்ணா ஒரு துரோமாரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி தங்கை அவாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்றால் அவர்கள் என்று இரண்டாக பிளவுபட்டு நிற்கின்றார்கள். அதற்கு தான் நாங்கள் தங்கை என்று குறிப்பிட்டிருப்போம். யாராக இருந்தாலும் சரி எம்மோடு உரையாடுங்கள். அடுத்த கட்டம் நாங்கள் இதை எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம், இந்த வருபவர்களை நாங்கள் எங்கள் ஜெனிவாவில் இருக்கின்ற மக்களிடம் எப்படி அதை பொறுப்பு கொடுக்கலாம், அவர்களை ஏற்றி செல்வது, அங்கே போவது வருவது, அதே போன்று எப்படி அவர்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்கலாம் என்ற சில விதிமுறைகள் உங்களுக்கு பக்கபலமாக எங்களுடைய மக்கள் நின்றால்தான் அது உங்களுக்கு பலமாக இருக்கும் என்றதால் இந்த வேலை திட்டங்களுக்கு நீங்கள் மக்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை எப்படி அனுசரணையோடு கொண்டு போக வேண்டும் என்பதற்கான ஒரு நாள் கலந்துரையாடலை தரன் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் உரையாடுவதற்கு தயாராகுங்கள் என்பதையும் இங்கே அண்ணா மரியதாஸ் போன்றவர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். நன்றி தரன், இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இந்த நிகழ்வை ஏற்படுத்திய, இந்த அமர்வை ஏற்படுத்திய தம்பி தரன் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் மீண்டும் பெரும் நன்றிகளோடு இன்று நான் விடைபெறுகின்றேன். நன்றி தரன். நன்றி அண்ணா. மீண்டும் ஒரு அமர்வில் சந்திப்போம். கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, பங்கு பெற்ற அனைவருக்கும் மிக்க நன்றிகள். இந்த பதிவு வந்து மக்களாகிய அடுத்த சமுதாயத்துக்கு மிகவும் ஆக்கபூர்வமான ஒரு பதிவாக இருக்குமென்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.